முக்கியமான படம். என்னை பாதித்த படங்களில் இந்த படத்தை ரொம்ப முக்கியமானதாக சொல்வேன். ஷிண்ட்லர்ஸ் லிஸ்ட் அப்படின்றது ஒரு படம் அப்படின்னு கடந்து போக முடியாது. நிறைய படங்கள் பார்ப்போம், மனசை பாதிக்கும். அப்புறம் அந்த படத்தை பற்றி நிறைய யோசிப்போம், பேசுவோம், அதெல்லாம் இருக்கும். ஆனால் ஷிண்ட்லர்ஸ் லிஸ்ட்டை பொறுத்தளவு அது ஒரு வரலாற்றினுடைய தடயம். இன்னும் ஒரு 100 வருஷம் கழித்து பார்த்தாலும் இப்படியெல்லாம் நடந்ததா அப்படின்னு கேட்கிற லெவலுக்கான ஒரு வாழ்வியலை ரெஜிஸ்டர் பண்ண படம். இந்த படத்தில் நிறைய சிறு சிறு செய்திகள் உண்டு. படம்னு எடுத்தால் ரொம்ப சாதாரணமாக நம்ம கடந்து போயிடலாம். அதுக்கு ஒரு சிம்பிள் பிளாட் தான் கதை. அந்த கதையை சொன்னால் தெரிஞ்சுக்கிட்டா டன் அப்படின்ட்டு போயிடலாம். ஆனால் அப்படி அல்ல இந்த படம். ஸ்பீல்பர்க்னுடைய அந்த டைரக்ஷனில் இன்றைய உலகத்திற்கும் சரி, இன்னும் 100 வருஷம் கழித்து பொலிட்டீஷியன்ஸ், அரசியல்வாதிகள் இந்த படத்தை பார்த்தா இப்படி ஒன்று கண்டிப்பாக பண்ணிடவே கூடாது, அல்லது இப்படி ஒன்று பண்ணணும், இந்த 2 ஏரியாக்குள்ளே தான் அவங்க வருவாங்க. இந்த படத்தை பற்றி நாம் இங்கே பேச இந்த படம் ஏற்படுத்துகிற பாதிப்பு, அதை பற்றி பேசும்பொழுது நிகழ்காலத்தில் இருக்கிற பொலிட்டீஷியன்ஸ், இல்லை நிகழ்கால சம்பவங்கள், இல்லை நிகழ்காலத்தில் இருக்கிற பல நாட்டினுடைய சம்பவங்கள்லாம் ஞாபகத்துக்கு வர வாய்ப்புண்டு. அப்படி வந்ததுன்னா அதுதான் இந்த படத்தோட வெற்றியே. ஏன்னா இந்த படம் ஏற்கனவே நடந்த ஒரு வாழ்வியலை சொல்லும்போது இப்போ சில பேரை ஞாபகப்படுத்துகிற ஒரு நிகழ்வெல்லாம் நடக்குதுன்னு வைங்க. அப்போ இந்த படம் ஒரு 1930-35 நடந்த வாழ்வியலை சொல்லும் பொழுது 2020 கிட்டத்தட்ட 85 வருடம் கழித்து இன்னும் சமூகம் திருந்தலை அப்படின்றது தான் ஞாபகத்தில் வந்தால் நாம் யோசிக்க வேண்டியது. இந்த படத்தை பற்றி பேசுகிறதுக்கு முன்னாடி ஒரு சிறு வரலாற்று பக்கம் பார்த்துட்டு இந்த படத்துக்கு வந்தால் தான் நமக்கு புரியும். இல்லைன்னா இதை ஏற்கனவே சொன்ன மாதிரி இது ஒரு ஏதோ ஒரு கதை இல்லை. ஷிண்ட்லர்ஸ் லிஸ்ட் அப்படின்றதுக்கு ஒரு கதை, அது ஒரு படம் 3 மணி நேரத்தில் முடிஞ்சிடும் அப்படின்றது கிடையாது. திஸ் ஹேஸ் லாட் டு டூ வித் ஹிஸ்ட்ரி. குறிப்பாக ஏதாவது ஒரு கட்ட ஒரு ஜாதி சார்ந்த, மதம் சார்ந்த மனிதர்கள் குறிவைக்கப்படும் பொழுது ஏற்படுகிற நிகழ்வுகளை தான் இந்த படம் ரெஜிஸ்டர் பண்ணும். இப்போ நான் கொஞ்சம் வரலாறுல இருந்து வரேன். முதல் உலகப் போர், அதில் ஒரு சோல்ஜராக இருந்து அதில் பெஸ்ட்டு சோல்ஜராக இருந்ததுக்கு அவார்டு வாங்கின ஒருத்தர் தான் ஹிட்லர். அவர் ஜெர்மனிக்கு இறங்கும் பொழுது பெயிண்டிங் சம்மந்தமாகவும், he wanted to be a painter actually, பெயிண்டிங் சம்மந்தமாகவும் ப்ளஸ் அவர் அந்த ஆரேஷன், பேச்சு, இந்த அரசியல்வாதிகள்கிட்ட இருக்கிற ஒரு பெரும் பலம்
மக்கள்கிட்ட இருக்க ஒரு பெரும் வீக்னஸ் அப்படின்னா பேச்சுக்கு மயங்கிறது தான். ஸோ ஹிட்லர்கிட்ட இருந்த ஒரு பெரிய ஒரு ஒரு கவசம் அப்படின்னு சொல்லலாம், அது வந்து பேச்சு. அவர் ஏற்கனவே அந்த மிலிட்ரி அது இதில் இருந்ததுனால ஜெர்மன் வந்து கொஞ்சம் இன்னும் நல்லா வரணும், தேசம், மக்கள், ஒரு இனம், ஒரு மொழி, இதெல்லாம் அவர் பேச ஆரம்பிச்சிட்டார். பேச ஆரம்பித்தா புதுசாக யாரோ வராங்களே, அதனால் மக்களுக்கு வந்து அவரை பார்க்கும்போது ஒரு ஈர்ப்பு வருது. இருக்கிற அரசாங்கத்தை கவிழ்க்கிறதுக்கான சில முயற்சிகளை இராணுவ ரீதியாக அவர் ஒரு சின்ன படை மாதிரி வச்சு அதில் பண்ணுறாரு. அதில் தோற்று போகிறார். தோற்று போகும்போது அப்போ இருக்கிற அரசாங்கம் வந்து அவரை ஜெயிலில் தள்ளுறதுக்கு ரெடி ஆகுது. இந்த ஜெயிலில் தள்ளுறதுக்கு ரெடியாகிற அந்த கோர்ட் வளாகத்தில் ஹிட்லர் பேசிய வார்த்தைகள் தான் அவருடைய வாழ்க்கையை வந்து வேறு பக்கத்துக்கு கொண்டு வருது. அதாவது அதை வந்து அவர் அந்த தண்டனையை வந்து ஜெர்மனி என்கிற தேசத்திற்காக நான் இதை ஏற்றுக்கொள்கிறேன் அப்படின்னு ஆரம்பிக்கிறார். அங்கேருந்து அது அது வேற லெவலுக்கு போகுது. அந்த ஜெயிலில் இருக்கும்போது தான் அவர் மெயின் காம்ப் அதை எழுதுறார், மை ஸ்ட்ரகிள். இப்போ அங்கேருந்து வெளியில் வரும்போது அவருக்கு பாப்புலாரிட்டி அதிகமாகிடுது. ஏன்னா நாட்டுக்காக சிறை சென்றவர் இல்லையா, பாப்புலாரிட்டி ரொம்ப அதிகமாகிடுது. ஸோ அந்த பாப்புலாரிட்டி அதிகமானதும் எலெக்ஷனில் போரிடுறாரு. எலெக்ஷனில் வந்து சிங்கிள் மெஜாரிட்டி பார்ட்டியாக வருது. ஆட்சியை அமைக்கிற லெவலுக்கு வரல, ஆனால் சிங்கிள் மெஜாரிட்டியாக ஒரு பார்ட்டியாக வந்து நிற்குது. ஆட்சி அமைக்கிறதுக்கு இவங்களுக்கு வாய்ப்பு இருந்தாலும் அவர் அலையன்ஸ்லாம் வச்சு அவருக்கு அதெல்லாம் ஐ எம் நாட் இன்ட்ரெஸ்டட். அப்போ வேற யாரோ அந்த பிரசிடெண்ட் ஆகிறது, அந்த அந்த வேலையெல்லாம் ஏற்கனவே இருக்கிற ஒருத்தர் அவர் பார்த்துக்கிறாரு. இவரை வந்து சான்ஸ்லர் அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணுறாங்க. இவர் அந்த இடத்துக்கு வந்ததுமே அடுத்த கட்ட வேலைகள் ஆரம்பிக்கிறாரு. இதுக்கிடையில் அந்த பிரசிடெண்ட்டாக இருந்த ஒருத்தரோட இறப்பு வருது, அவரும் நகர்றார் பிக்சர்லேருந்து. ஸோ இப்போ தனி பிக்சரில் ஹிட்லர் மட்டும் அப்சல்யூட் பவர்ஸை கொண்டு வர்றார். இந்த அப்சல்யூட் பவர்ஸை கொண்டு வந்ததும் ஃபஸ்ட்டு அவர் பண்ணுற ஒர்க்கு, இங்கேருந்து பொலிட்டீஷியன்ஸையும் இப்போ இருக்கிற சில நாடுகளையும் உங்களுக்கு வந்து நம்ம பேச போகிறது ஞாபகத்துக்கு கொண்டு வந்ததுன்னா இன்னும் நாம் திருந்தலை அப்படின்னு அர்த்தம். ஃபஸ்ட்டு அவர் பண்ணுறது எதிர்கட்சிகளே இருக்கக்கூடாதுன்னு முடிவு பண்ணுறார். பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ், அதுவும் ஆப்போனன்ட் பொலிட்டிக்கல் பார்ட்டிஸே இருக்கக்கூடாது. ஸோ பொலிட்டிக்கல் பிரிஸ்னர்ஸ் அப்படின்னு ஒரு கேட்டகரி ஏற்படுத்துகிறார். ஏதோ ஒரு காரணம் தூக்கி உள்ள போடுறது. ஸோ ஆப்போசிட்டில் ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டி இருந்தால் தானே கேள்வி கேட்க முடியும், இல்லைன்னா தட்ஸ் ஃபஸ்ட். அதை முதல்ல செஞ்சதும் இவர் இப்போ அப்சல்யூட் பவருக்கு வந்துட்டார். அப்சல்யூட் பவரில் வந்ததுக்கு பிற்பாடு 3 years இவர் வந்து ஜெர்மனி அப்படின்ற நாட்டை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு வர்றதுக்கான வேலைகள் எல்லாம் சிறப்பாக பண்ணுறார். சரி, அந்த 3 வருடம் அவர் பண்ண நிர்வாகம்ன்றது பெஸ்ட் நிர்வாகம், அதில் ஒன்றும் மாற்றமே இல்லை. அதே சமயத்தில் சைலண்டாக 2 விஷயம் பண்ணிகிட்டே இருக்கார் அவர். ஒன்று, அவருடைய அந்த படைகளினுடைய எண்ணிக்கை, உறுப்பினர்களுடைய எண்ணிக்கை இருக்குல்ல, அதை அதிகரிச்சுட்டே போகிறார். 50,000, 75,000, 1 லட்சம், 1.5 லட்சம் அப்படின்னு 3 லட்சம் வரை அந்த படைகளினுடைய எண்ணிக்கையை வந்து கொண்டு போய் நிறுத்துறார். பேரலாக இராணுவ தளவாடங்கள் அதையும் அவர் ஸ்ட்ராங்காக பண்ணிக்கிட்டே இருக்கார். ஆனால் வெளியில் பார்த்தீங்கன்னா ஜெர்மனி தேசம், வளர்ச்சி,
ஆஹா ஓஹோ இதெல்லாம் நடந்துட்டு இருக்கு. அந்த பக்கம் வேற ஏதோ ஓடிட்டு இருக்கு. இது ஒரு 3-4 வருஷத்துக்கு இது போகுது. அதுக்கப்புறம் லேசாக சயின்ஸ் ஆரம்பிக்குது. ஹிட்லர் அப்படின்னு ஒரு 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 மன சீரழிவுன்னு தான் நான் சொல்லுவேன். அதை அது வந்து ஹிட்லரை வந்து சான்சலர்லாம் ஒத்துக்க முடியாது. அது ஒரு மன சீரழிவு. ஃபஸ்ட்டு என்ன ஆரம்பிக்குதுன்னா, ஜூஸ் யூதர்கள் இருக்காங்க இல்லையா, அவங்கள வந்து அவங்க கம்யூனிட்டியில் மட்டும்தான் மேரேஜ் பண்ணிக்கணும். வெளியில் ஏதாவது கம்யூனிட்டியில் பண்ணால் ஜெர்மன் சிட்டிசன்ற அடையாளத்தையே தூக்குவோம் அப்படின்னு எழுதுறார். ஃபஸ்ட்டு இதுதான் கை வைக்கிறார். அதுக்கப்புறம் மெதுவாக அவங்களுடைய நிர்வாகம் இருக்கு இல்லையா, நிறுவனங்கள், அங்கெல்லாம் அந்த நிர்வாகம், அதாவது இப்போ ஒரு கடை இருக்குன்னா கடைக்கு முன்னாடி ஜூன் எழுதணும். இப்போ புரியுதா உங்களுக்கு? அடையாளப்படுத்துறது அவங்கள. இந்த இது நீ, இதெல்லாம் நான், இது நீ அப்படின்னு அடையாளப்படுத்துறது. இதை பண்றார். இந்த அடையாளப்படுத்தினதுக்கு அப்புறம் ஒரிஜினல் ஹிட்லர் வெளில வர்றார். இப்போ 2 விதமான ஹிட்லர் வந்து ஆக்ஷன். ஒன்று வந்து அடுத்த நாடுகளை வந்து பிடிக்கிறதுக்கான ஹிட்லர், அது வந்து உலக நாடுகளுக்கு, அது ஒரு பக்கம் போயிட்டே இருக்கு. இன்னொரு பக்கம் இந்த யூதர்கள்னு ஒரு குரூப் வந்து இங்கே இருக்கவே கூடாது. அப்படி ஒரு குரூப் இருந்ததற்கான ஒரு தடயமே இருக்கக்கூடாது அப்படின்னு முடிவு பண்ணுறாரு. இப்போ ஏற்கனவே இந்த அதாவது யூதர்களுடைய வீட்டுக்கு முன்னாடி ஜூன் எழுதியிருக்கோம், நிறுவனங்களுக்கு முன்னாடி ஜூன் எழுதியிருக்கோம். ஸோ அடையாளப்படுத்தியாச்சு இல்லையா? இப்போ அழிக்கிறது ஈஸி. இப்போ இந்த மாதிரியான ஒரு காலகட்டம், அதாவது இந்த யூதர்களை தேடி வச்சு வெளியில் கொண்டு வந்து இன்னொரு இடத்துக்கு பேக் பண்ணுறது அவங்கள. அதாவது எப்படி பேக் பண்ணுறதுன்னு நான் சொல்கிறேன். சில படங்கள்லாம் பார்த்தா உங்களுக்கு ஆச்சரியமாக இருக்கும். அதாவது அவங்களோட வீடு, அவங்களோட சொத்து, அவங்க என்ன வச்சுருக்காங்க, அதை எல்லாத்தையும் அப்படியே விட்டுட்டு அவங்க வெளியில் வரணும். அப்படி வெளியில் வரும்போது அவங்க வந்து ஒரு அந்த பெட்டி, ஏதாவது ஒரு பெட்டியாவது எடுத்துகிட்டு போவாங்கல்ல, அந்த பெட்டியையும் இவங்களை வந்து ட்ரெயினில் ஏற்றுறப்போ அந்த பெட்டியையும் வாங்கி கீழே போட்டுருவாங்க. அப்புறம் இவங்க ட்ரெயினில் போய் ஒரு இடத்துல இறங்குறப்போ இவங்க போட்டிருக்கிற ட்ரெஸ்ஸையும் கழட்டிட்டு, நீங்கள் கவனிச்சிருக்கலாம், அந்த கருப்பு வெள்ளை கோடு இருக்கு இல்லையா, அந்த கோடை வந்து உள்ள ட்ரெஸ்ஸு அதை கொடுத்துருவாங்க. அந்த கருப்பு வெள்ளை கோடு இருக்கு இல்லையா, அந்த கோடை போட்டுட்டு அவங்கள வந்து அனுப்புகிற இடத்துக்கு பேர் தான் கேம்ப், கான்சன்ட்ரேஷன் கேம்ப். இப்போ உங்களுக்கு வேறு நிறைய ஞாபகம். இந்த கான்சன்ட்ரேஷன் கேம்புக்கு யூதர்களை கொண்டு போய் சேர்த்ததுக்கு பிறகு அங்கே அவங்களுடைய வாழ்க்கை வந்து முடிவுக்கு வருது. அவ்வளோதான். அதோட அவங்க வந்து மேபி இன்னைக்கு சாவாங்க, அல்லது நாளைக்கு சாவாங்க, அல்லது ஒரு 10 நாள் கழித்து சாவாங்க. ஆனால் செத்துருவாங்க. அவ்வளோதான். எப்படி சாக போகிறாங்கன்றதுக்கு அங்கே நிறைய வரைமுறைகள் இருக்கு. அவ்வளோதான். இதுதான் வந்து இந்த காலகட்டத்தில் தான் ஷிண்ட்லர்ஸ் லிஸ்ட் வருது. இந்த காலகட்டத்தை புரிஞ்சுக்கலைன்னா இந்த படம் புரியாது. இந்த படத்தை வந்து ஒருத்தங்க வெறும் படமாக, அதாவது வேர்ல்டு வார் 2 பற்றி பார்க்காம, ஹிட்லர் பற்றி தெரிஞ்சிக்காம, ஜெர்மனி என்ன பண்ணுச்சுன்னெலாம் தெரிஞ்சிக்காம இந்த படத்தை போய் பார்த்தா ஒன்றுமே புரியாது. ஏதோ ஒரு மிலிட்ரி, ஏதோ ஒரு அட்ராசிட்டி பண்ணியிருக்கு, அப்போ யாரோ ஒன்று பண்ணியிருக்காங்க, அப்படி தான் புரியும். அப்படி அல்லது தேடி தேடி யூத மனிதர்களை நாட்டில் இருந்து, அந்த ஜெர்மனின்ற ஒரு நாட்டில் யூத மனிதர்னு ஒருத்தன் இருந்ததற்கான அடையாளமே இருக்கக்கூடாதுன்னு பண்ணுறது. அதே நேரத்தில் இந்த யூதர்கள் வந்து அங்கே ஜெர்மனியில் இருக்கிற இடத்துலையும் சரி, பக்கத்தில் இருக்கிற நாடுகள்லையும் சரி, பணக்காரர்களாக இருந்திருக்காங்க. இந்த யூதர்கள்ட்ட ஒரு நல்ல பழக்கம் உண்டு. அவங்க வந்து திறமையான உழைப்புக்கு சொந்தக்காரர்கள், சரியான உழைப்பு. அந்த உழைப்பிலிருந்து எந்த விதமான
ஆடம்பர விஷயங்களும் பண்ணாமல் ரொம்ப ரொம்ப ஒரு மாதிரி என்ன சொல்லலாம், மதம், கடவுள் இந்த மாதிரியான நம்பிக்கைகளில் இருக்கிறவங்க. அதனால் இந்த பணத்தை வந்து இவங்க கொஞ்சம் நல்ல சேவிங்ஸில் வச்சுருப்பாங்க. அப்புறம் அந்த வீடுகள்லாம், அவங்களுடைய வீடுகள்லாம் ரொம்ப ஆர்டிஸ்டிக்காக இருக்கும், வெரி ஆர்டிஸ்டிக். இப்போ என்ன நடக்கும், இந்த ஜெர்மனியில் என்ன நடந்தது ஹிட்லரோட ரெஜிம்லன்னா, ஆர்மி உள்ளே போகும், உள்ளே போனதும் அவங்கெல்லாம் வெளியில் வந்துடணும். யார்? அந்த வீட்டில் இருக்கவங்க பூரா வெளியில் வந்துடணும் அந்த ஒரு பெட்டியோட. அப்போ அந்த வீடு யாருக்கு? அந்த வீடு அந்த ஆர்மி ஆஃபீஸருக்கு. அந்த அந்த இடத்துல யார் ஆர்மி ஹெட் இருக்காரோ அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு. அதாவது ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி நீங்கள் வீட்டில் இருந்திருப்பீங்க, அரை மணி நேரம் கழிச்சு நீங்கள் வீட்டில் இல்லை, டன், இட்ஸ் ஓவர். இவ்வளோதான் ரூல்ஸ், இவ்வளோதான் ரெகுலேஷன்ஸ். இந்த கேம்பில் நடக்கிற விஷயங்கள் அது தனி கொடுமை. கான்சன்ட்ரேஷன் கேம்ப் வந்து அது ஒரு தனி உலகம். இந்த மாதிரியான சூழ்நிலையில் இந்த படம் வந்து ஆரம்பிக்குது. இந்த படம் ஆரம்பிக்கும் போதே இந்த யூதர்களுடைய பிரேயர், ஷபாத்துன்னு சொல்லுவாங்க, அந்த பிரேயரோட தான் ஆரம்பிக்குது. யூதர்களை நீங்க பார்த்துருக்கீங்களான்னு எனக்கு தெரியல. யூதாஸ் வந்து ஒரு விதமான என்ன சொல்லலாம், ஜூஸ் வந்து ஒரு விதமான டிஃப்ரெண்ட் கிரியேச்சர்ஸ். அதாவது ரொம்ப எக்ஸலண்ட்டான பீப்புள். ஆனால் அவங்கள்ட்ட ஒரு டிஃப்ரென்ஸ் நம்ம பார்க்க முடியும். அசாத்திய சைலன்ஸில் இருப்பாங்க. அது அவங்களுக்கே உண்டான ஒரு இயல்பு, அசாத்திய சைலன்ஸ். அப்புறம் அவங்களுக்கு இந்த ஹேர், முடி வளர்க்கறது இருக்கு இல்லையா, அது வந்து ரொம்ப 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 பிடிச்ச ஒரு விஷயம். ஸோ மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா நிறைய முடியோட பெரிய லெவலில் இருப்பாங்க. எந்த அளவுக்கு இது சரின்னு தெரியல இப்போ நான் சொல்ல போகிறது, ஆனால் இது அநேகமாக உண்மையாக இருக்கக்கூடும். ஃபேஸ்புக், கூகுள், அமேசான், இவங்க 3 பேரும், இந்த 3 ஃபவுண்டர்ஸும் ஜூஸ். இல்லை, யோகராஜ் சார் அப்போவே அவங்க ரூல் பண்ணாங்க. அதனால தான் இவருக்கு அவங்க மேலே அவ்வளோ கோவம் ஹிட்லருக்கு. அப்போவே அவங்க ரூல் பண்ணாங்க. ஆனால் சைலண்ட்டாக உழைப்பு, கொஞ்சம் பிரில்லியன்ஸ், அது வந்து அவங்களுக்கு அதிகம். இப்போ இந்த மாதிரியான காலகட்டத்தில் இந்த பிரேயரோட இந்த படம் வந்து ஆரம்பிக்குது. இந்த 2வது காட்சியிலேயே ஷின்லர் வந்துடுறார். ஷின்லர் வந்து ஒரு ஊருக்கு வராரு. அந்த ஊரில் வந்து இந்த ஆர்மிக்கு வந்து எஸ்எஸ் ஆர்மி, எஸ்எஸ் ஆர்மி அப்படின்னு பேர். அதாவது நாட்டை வந்து ரீகன்ஸ்ட்ரக்ட் பண்ணுற ஆர்மி இது. ஏதோ பேர் வச்சுக்க வேண்டியதானே, இதில் என்ன பேர் வைக்கிறது இல்லைன்னு. ஸோ இந்த ஆர்மியோட தளபதிகள்லாம் இருக்காங்கல்ல, அவங்கெல்லாம் உட்கார்ந்து ஜாலியாக, அதாவது ஒரு பார் மாதிரி, ஒரு ரெஸ்டாரண்ட் மாதிரியான ஒரு பிளேஸ், அங்கே உட்காந்துருக்கிற இடத்துக்கு தான் ஷின்லர் வருவார். இந்த ஷின்லர் உள்ள என்ட்ரி ஆகும்போதே இந்த படத்தோட கதையை, ஸோ ஜூஸ்ன்றவங்க அவங்க வந்து ரிச் தான். அவங்க நிச்சயமாக அவங்க ஒரு பெரும் உழைப்புக்கும் பெரும் புத்திக்கும் பெரும் பணத்தை வந்து சேவிக்கிறதுக்கும் சொந்தக்காரங்க. ஷின்லர் வந்து இந்த பார்க்குள்ளே வரும்போது அங்கே நடக்கிறதுலையே இந்த படத்தினுடைய கதையை வந்து சொல்லிடுவார் ஸ்பீல்பர்க். அது ஒழுங்காக சின்சியராக பார்க்குறவங்களுக்கு இது புரியும். அதாவது இவர் வந்து இவர் உட்கார்ந்துருக்கிறது ஒரு சீட்டில் உட்காந்துருப்பார், சிங்கிள் ஒரு ரவுண்ட் டேபிளில் இவர் மட்டும் உட்காந்துருப்பார். மீதி எல்லா டேபிள்ஸ்லையும் பார்த்தீங்கன்னா அந்த அந்த ஆர்மி கமாண்டர்ஸ்ன்னு சொல்லுவோமே, அந்த மாதிரி அவங்கெல்லாம் உட்காந்துருப்பாங்க. கூடவே லேடிஸ்லாம் அவங்க கூட சுற்றிட்டு இருப்பாங்க. இவருக்கு இங்கேருந்து அதை பார்க்கும்போது ஃபஸ்ட்டு இந்த இவங்களை கூப்பிடுவார், இந்த
பேரர்ஸ் இவங்களுக்கு சப்ளை பண்ணுறாங்கல்ல, அவங்களுக்கு கூப்பிட்டு கொஞ்சம் பணம் கொடுப்பார். பணம் கொடுத்து அவங்கள அந்த ஒருத்தரை இங்கே வர சொல்லு அப்படின்பார். ஆர்மியை இங்கே வர சொல்லுன்றதே சாதாரண விஷயம், அதுவும் அப்போது அந்த காலகட்டத்தில். ஏன் அப்படின்னா இவர் வந்து ஒரு ரிச் மேன். இவர் வந்து அதுக்கு இந்த பாருக்கு வர்றதுக்கு முன்னாடி இவர் கிளம்புற அந்த ஸ்டைலே வந்து இவரை இவரை அதுலேயே அறிமுகப்படுத்திடுவார். இந்த படம் ஒரு 5 கோட் எடுத்து பார்த்துட்டு அதில் ஒரு கோட் எடுப்பார். அது மாதிரி காஸ்ட்லி ஷூ, காஸ்ட்லி கார் எல்லாம் அப்படி தான் இருக்கும் ஷின்லர்து. அப்புறம் கடைசியாக அந்த நாசி, அந்த பட்டன், அந்த ஒரு ஸ்வஸ்திக் லோகோ இருக்குல்ல, அந்த பட்டன் போட்டுட்டு தான் வெளில வருவார். அப்போ இவரை ஒன்றும் கேள்வி கேட்க முடியாது. ஹீ இஸ் அ ஜெர்மன். ஸோ அவரை ஒன்றும் எந்த கேள்வியும் கேட்க முடியாது. அப்படி வந்து ஒருத்தர் கால் மேலே கால் போட்டு அந்த மிலிட்ரி மேனை இங்கே வர சொல் அப்படின்றாருன்னா யாரா அதுன்னு எல்லாரும் பார்த்துட்டு இருப்பாங்க. அப்புறம் அந்த ஒருத்தர் வருவார், அதில் முதல்ல ஒரு சபார்டினேட் மாதிரி ஒருத்தர் வருவார். இவர் வந்து அவரை கூப்பிட்டு பேசி, உட்காருங்க உங்களுக்கு என்ன வேணும், என்ன ஆர்டர் பண்ணுறது அப்படின்னு ரொம்ப ஃப்ளம்பாயன்ட்னு வாங்க ஒரு வார்த்தை. அப்படியே சரன்னொடனே அவருக்கு அந்த ஆர்மி சபார்டினேட்டுக்கு சீஃப் வருவார். யார் இவர்கிட்ட அவருக்கு கை கொடுத்து அவரை கூப்பிட்டு உட்கார வச்சு அவர்கிட்ட பேசி அப்படியே பார்த்தீங்கன்னா வித்தின் ஃபியூ மினிட்ஸில் அங்கே இருக்கிற எல்லாரையும் இவர் கொண்டு வந்துடுவார் கிட்ட. எல்லாருக்கும் இவர் தான் ஆர்டர் பண்ணுவார். தி பெஸ்ட்டு ஃபுட் அவங்களுக்கு ஆர்டர் பண்ணி கொடுப்பாரு. அவங்கெல்லாம் உட்காந்து சாப்பிடுவாங்க. we worked with them for 10 years. Fantastic. ஸோ இப்போ அவங்க எல்லாருக்கும் பெஸ்ட்டு ஃபுட்டை கொடுத்து அந்த ஒரு இடத்த வந்து எல்லாருக்கும் யாருன்னே தெரியாது இவர், ஆனால் அப்படி கொண்டு வந்து நிறுத்திடுவார். அதோட அவங்க எல்லாரும் கூடவும் நின்று ஃபோட்டோஸ்லாம் எடுத்துடுவார். இதுதான் முதல் காட்சி அறிமுகம் ஷின்லர். இங்கே வந்து ஒரு 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 இன்டைரக்டாக ஒரு மெசேஜை வந்து கொடுப்பார் டைரக்டர் ஸ்பீல்பர்க். அதாவது ஷின்லர் வந்து பணம் தான் அவர் கையில் இருக்கும். ஆர்மி பீப்புளை வந்து உள்ளே கொண்டு வந்துடுவார். ஆர்மி பீப்புள் கிட்டே நெருங்க முடியாது. அப்படி ஆட்களை ஒரு பாரில் இந்த பேரஸ்க்கு கொஞ்சம் பணம் கொடுத்து அவங்கள வர சொல்லி அவங்கள்ட்ட பேசி அவங்க மூலிமா அவங்கன்னு கூப்பிட்டு எல்லாரையும் கூப்பிட்டு உட்கார வச்சு கடைசியில் பார்த்தீங்கன்னா அது ஒரு 20 பேர் உட்காந்துருப்பாங்க. நடுவில் இவர் உட்காந்துருப்பார். அந்த பெரிய டேபிளாக பண்ணி எல்லாருக்கும் ஃபுட்டு பண்ணுவார். இந்த கனெக்ஷனில் தான் இவருடைய படம் ஆரம்பிக்குது. அதாவது இவர் வந்து இந்த இடம், இந்த கிராக்கோ அப்படின்ற இடத்துக்கு தான் இவர் வராரு. இந்த இடத்துல இவருக்கு வந்து இங்கே மணி மேக்கிங் தான் இவரோட ஐடியா. பணம் சம்பாதிக்கணும் அப்படின்னு தான் வருவார் ஷின்லர். பணம் சம்பாதிக்கணும்னா அங்கே வந்து ஒரு ஃபேக்ட்ரி ஒன்று ஓப்பன் பண்ணி பணம் சம்பாதிக்கணும் அப்படின்றது இவருடைய ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் கரெக்ட். இப்போ அந்த பணம் சம்பாதிக்கிறதுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் வேணும். இவர்கிட்ட வந்து ஒரு ஃபேக்ட்ரி வச்சு பண்ணுற லெவலுக்கான ஒரு நாலேஜ் உண்டு. அந்த பப்ளிக்கை போய் பேசி அந்த அட்ராக்ட் பண்ணுற ஒரு கேப்பபிலிட்டி உண்டு இவர்கிட்ட. ஸோ இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையில் உலகத்தில் அங்கே ஒரு ஃபேக்ட்ரி ஆரம்பிக்கணும் அப்படின்னா இந்த ஆர்மி பீப்புள்கிட்ட பேசி இவர் வந்து அங்கே ஒரு அக்கௌண்டண்ட்டாக இருப்பார் ஒருத்தர். அவரை வந்து ஃபஸ்ட்டு இவர் கூட இழுப்பார். இந்த அக்கௌண்டண்ட் படத்தினுடைய கடைசி வரை முக்கியமான ரோல் ப்ளே பண்ணுவார். இப்போ இவர் வந்து ஒரு பியூர் ஜெர்மன், அதாவது ஷின்லர். அந்த அக்கௌண்டண்ட் வந்து ஒரு ஜூ. ஆனாலும் இவர் அந்த அக்கௌண்டண்ட்டை கூப்பிட்டுக்குவார். ஏன் கூப்பிடுவார்னா அந்த அக்கௌண்டண்ட்டுக்கு ஜூஸில் அந்த கம்யூனிட்டியில் பெரிய மனிதர்களாக இருக்காங்கல்ல அவங்களெல்லாம் தெரியும். அவங்கள வந்து இன்வெஸ்டர்ஸாக மாற்றி ஒரு ஃபேக்ட்ரியை ஓப்பன் பண்ணுறது, அதில் ஒரு பர்சன்டேஜ் வந்து ஜூஸ்க்கு கொடுத்துறது. இதுதான் சுச்சுவேஷன். இதுக்கு வந்து இந்த அக்கௌண்டண்ட்னால தான் முடியும். இந்த அக்கௌண்டண்ட் பேர் வந்து ஸ்டென்னு நம்ம சொல்லுவோம், ஸ்டென். இப்போ இந்த அக்கௌண்டண்ட் வந்து போய் அந்த ஜூஸ் பெரிய பெரிய பீப்புள் அல்லது போலண்டில் இருக்கிற பெரிய பீப்புள் இவங்கெல்லாம் கூப்பிட்டு வருவார். கூட்டிகிட்டு வந்தால் அவங்க வந்து இவர் பர்சன்டேஜ் சொல்லுவார். இவர் ஷின்லர் வந்து அவங்களுக்கு சொல்கிற பர்சன்டேஜ் வந்து ரொம்ப குறைவாக சொல்லுவார். அப்போ அவங்க வந்து இல்லை ரொம்ப குறைவாக இருக்குது, நிறையான்னா நாங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறோம் அப்படின்னு. அப்போ இவர் சிரிச்சிட்டே சொல்லுவார்,
இப்போ இருக்கிற சுச்சுவேஷனுக்கு உன் பணம் இங்கே இருந்தால் சேஃபு, நாளை காலையில் நீ உயிரோடு இருப்பியான்னே தெரியாது. ஸோ இந்த நிகழ்வை பார்க்குறவரை ஷிண்ட்லர் வந்து ஒரு ஒரு பெரும்போக்கான ஜாலியான பணம் சம்பாதிக்கிறதுக்காக வந்த பேர் வழி அப்படிதான் இருக்கும். இந்த இவங்க இந்த இன்வெஸ்டர்ஸ்லாம் இவருக்கு கிடைக்க ஆரம்பிச்சிருவாங்க. ஃபேக்ட்ரிக்கு கவர்மெண்ட்டை பெர்மிஷன் வாங்கி ஃபேக்ட்ரி ரன் பண்ண ஆரம்பிப்பார். ஃபேக்ட்ரியை ஓப்பன் பண்ணி அதற்கான வேலைகள்லாம் நடந்துகிட்ருக்கோம். இப்போ ஃபேக்ட்ரியில் இவருக்கு ஒர்க்கர்ஸ் வேணும். இந்த ஒர்க்கர்ஸை எப்படி கூட்டிகிட்டு வர்றதுன்றது இந்த அக்கௌண்டண்ட்டாக இருக்கிறவருக்கு வந்து இந்த இந்த அரசாங்க அலுவல் வேலைகள், பேக்ரவுண்டில் ஒர்க் பண்ணுறது, யாரை எங்கே என்ன பண்ணால் சரியாக வரும் அதெல்லாம் தெரியும். ஆனால் அவருக்கு ஒரே ஒரு டிஸ்அட்வான்டேஜ், அவர் வந்து ஒரு ஜூ. இப்போ இவர் என்ன பண்ணுறாருன்னா, அவர்கிட்ட கேட்குறாரு எப்படி வேலைக்கு ஆட்களை எப்படி கொண்டு வர்றது. இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு வந்து ஜூஸ்லேருந்து பெரியவங்களை கொண்டு வந்தாச்சு. இந்த தொழிற்சாலையை முன்னிருந்து நடத்த போகிறது அக்கௌண்டன்ட். அவருக்கு அந்த ஃபினான்ஸ் சம்மந்தமான அறிவெல்லாம் இருக்குது. அப்போ அவர் கேட்பார், அப்போ நீ என்ன பண்ணுவ அப்படின்னு கேட்பாரு இவர் வந்து இல்லை நான் வந்து ஐ ஆம் வித் தி மெயின் போஸ்டர் ஃப்ரண்ட் அப்பியரன்ஸ், அதாவது வெளி உலகம். இவர் ஜெர்மனாக இருக்கார், ஆர்மி கூட டைஅப்பில் இருக்காருன்னா அது சேஃப் இல்லையா அந்த இடத்துக்கு. ஸோ அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னா இப்படி தான் இது ஸ்டார்ட் ஆகும். அப்போ வந்து போலிஷ்னு சொல்லுவாங்க, அதாவது போலந்து மக்கள், அதில் இருக்கிறவங்க வேலைக்கு வரணும் அப்படின்னா இவங்க வந்து அவங்களுக்கு ஒரு சம்பளம் கொடுக்கணும். அதாவது ஹிட்லர்னுடைய அராஜகத்தினுடைய முதல் பார்வையை இப்போ நீங்கள் பார்க்கலாம். ஒரு சாதாரண கூலி வேலை செய்கிற ஆள் போலந்துலேருந்து வந்திருந்தாருன்னு வைங்க, அவருக்கு நீங்கள் வந்து சம்பளம் கொடுக்கணும். ஆனால் அவர் வந்து ஒரு ஜூவாக இருந்தார்னு வைங்க, யூத ஆளாக இருந்தார்னு வைங்க, அவருக்கு நீங்கள் சம்பளம் தர வேண்டாம், சாப்பாடு மட்டும் கொடுத்தா போதும், சம்பளம் தர வேண்டாம். ஆனால் கொடுமை என்னென்னா, அவரோட சம்பளத்தை நீங்கள் எஸ்எஸ்ஆர்மி கொடுக்கணும். உலகத்தில் எங்கேயாவது இப்படி ஒரு ரூல் உண்டா? நீங்கள் உழைப்பீங்க, எஸ்எஸ்ஆர்மிக்கு சம்பளம் போகும். அதாவது எந்த ஒரு சூழ்நிலையிலையும் அந்த ஜூன்ற இனம் மேலே ஏறி வந்துடக்கூடாதுன்றதுல வெரி ஸ்ட்ராங். அந்த இனத்தை அழிச்சே ஆகணும். குறிப்பாக அடுத்த தலைமுறை குழந்தைகள். ஹிட்லர் குறி வச்சது வந்து கரண்ட்ல இருந்த ஜூஸு கூட இல்லை, அடுத்த தலைமுறை சிறு குழந்தைகள். அவங்க அத்தனை பேரையும் கொண்டுட்டோம்னா அந்த இனம் அடுத்தது எப்படி வரும்? ஒரு 30 வருஷத்துக்கு கேப் இருக்கும்ல. அதுதான் அவர் பண்ணதே. இப்போ இவர்கிட்ட வந்து போலிஷ் பீப்புளை கூப்பிடலாம், அவங்களது சேலரி கம்மி. ஆனால் நம்ம ஜூஸை கூப்பிட்டோம்னா இவங்களுக்கு கட்டணும் அதிகம் சேலரி ஆக்சுவலாக ஆர்மிக்கு. அதனால் நம்ம போலீஸே கூப்பிட்ருவோம் அப்படின்னு இந்த அக்கௌண்டன்ட் சொல்லுவார். ஆனால் அவர் வந்து ஷிண்ட்லர் ஃபஸ்ட்டு ஒரு லைன் சொல்லுவார், நான் ஏன் போலீஸை கூப்பிடணும், தேவையில்லை, எனக்கு வந்து ஜூஸை கூப்பிடுங்க, ஆர்மிக்கு கொடுக்க வேண்டியதை நான் பேசிக்கிறேன்வார். ஏன்னா இவருக்கு ஆர்மியில் ஏற்கனவே கனெக்ஷன்ஸ் வர ஆரம்பிச்சிருச்சு. அதனால் ஆர்மிக்கு கொடுக்குறது தானே, அது எப்படி வேணாலும் பண்ணிக்கலாம். ஏதாவது அங்கே கொஞ்சம் அண்டர் கிரவுண்டு ஒர்க்கெல்லாம் பண்ணோன்னா நம்ம கொஞ்சம் கம்மியாக கொடுத்துக்கலாம், அது பார்த்துக்கலாம். இவர் வந்து அந்த பிரைபிங்கில் வந்து கிங்கு. போகும்போது வந்து ஆல்கஹால் கொண்டு போய் கொடுக்கறது, அவங்களுக்கு பிடிச்ச விஷயங்கள் ஏதாவது செய்கிறது, அவங்களுக்கு அந்த பெண்கள் பிடிக்குன்னா பெண்கள் வந்து அனுப்புறது, இந்த மாதிரிலாம். அதாவது அதை எப்படி சொல்லலாம்னா, பணத்துக்காக தன்னுடைய தொழிலுக்காக ஏதோ அது பாட்டுக்கு அது நடக்குது அப்படியான ஒரு ஆள். இனிஷியல் ஒரு 1/2 அன் ஹவர் 45 மினிட்ஸ் இவரை பற்றி ஒரு நல்ல ஒப்பீனியன் இந்த படத்தில் வராது. தான் அப்படிதான் இருக்கும். ஏன் அவங்க மேலே இவ்வளவு வெறுப்புன்றதுக்கு உண்மையான ஒரு காரணம் சொல்லட்டுமா? அதாவது ஜெர்மனி வந்து, இப்போ நான் இதை சொல்லும்போது உங்களுக்கு சில விஷயங்கள்லாம் ஞாபகம் வரும். நடைமுறை
வாழ்க்கையெல்லாம் ஞாபகத்துக்கு வரும். ஆனந்தி மேம் நீங்கள் கேட்டதுனால சொல்லிடுறேன். ஜெர்மனி வந்து பொருளாதாரத்தில் அப்போ தடுமாறுது, வேலையின்மை அதிகமாகுது. இப்போ மக்கள் வந்து இருக்கிற மனிதர்கள், அது ஆட்சியாளர்கள் மேலே வெறுப்பு வரக்கூடாது. மக்களோட கவனத்தை வந்து ஆட்சியாளர்கள்ட்ட இருந்து திருப்பணும். அப்போ இருக்கிறதுல ஈஸியான விஷயம் எது? மதத்தை கையில் எடுக்கிறது, ஒரு இனத்தை கையில் எடுக்கிறது, அந்த இனத்தை ஒன்றும் இல்லாமல் ஆக்கிறது, அந்த இனத்து மேலே ஒரு வெறுப்புணர்வை உண்டாக்குறது. அதை தான் ஹிட்லர் ரொம்ப திறம்பட செஞ்சார். அதனால் இந்த மொத்த ஜெர்மன் பீப்புளும் நாடு எக்கேட கெட்டு போகுது, அதை பற்றி அவங்க கவலைப்படல. ஜூஸ் ஒழியணும்னு கத்திட்டு இருந்தாங்க. தேடி தேடி அவங்கள அடித்தாங்க, தேடி தேடி அவங்கள கொன்னாங்க. இப்போ உங்களுக்கு புரியுதா ஏன் அவங்க மேலே இவ்வளோ வெறுப்புன்னு? அவங்க மேலே வெறுப்புன்றதெல்லாம் ஒன்றும் இல்லை. அதை கையில் எடுத்தால் மக்களோட ஆதரவு பெரும் ஆதரவாக இருக்கும். இன மத உணர்வுகளை தூண்டி விட்டோன்னு வைங்களேன், அரசாங்கத்தை வந்து கடைசி வரை நடத்திட்டு போயிடலாம். இதுதான் ஹிட்லரோட லாஜிக். இப்போ இந்த ஹிட்லர் இந்த விஷயத்தை பண்ணிட்டு இருக்கிற அதே காலகட்டத்தில் தான் இந்த ஸ்டோரி நடக்குது. அதனால தான் இது நமக்கு இப்போ ரெண்டுமே கிளாஷ் ஆகி வருது. இப்போ இவர் வந்து ஜூஸை வந்து வேலைக்கு எடுக்க ஆரம்பிக்கிறார். இவரோட வேலைக்கு, அதாவது இவரோட ஃபேக்ட்ரிக்கு வேலையாட்கள் வர ஆரம்பிக்கிறாங்க. ஜூஸ், அவங்களுக்கு எந்த சேலரியும் கிடையாது. ஆனால் அவங்களோட சேலரி வந்து ஆர்மிக்கு போயிடும். ஆர்மிக்கு இவர் கொடுக்கணும். இப்போ இந்த இடத்துக்கு ஒரு புது கமாண்டர் வரார். இந்த பேர் வந்து GOETH, கோயத் அப்படின்னு சொல்லணும். அவங்க வந்து கோத்ன்றாங்க. ஸோ ஏதோ ஒரு பேர். இந்த கமாண்டர் என்ன பண்ணுறாரு, இவர் வந்ததுமே ஒரு 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 வீர உரை நடத்துகிறார். என்ன நகர்த்துறாருன்னா, 600 வருஷங்களுக்கு முன்னாடி பாருங்கள். இப்போ நான் பேச பேச உங்களுக்கு நிறைய நினைவுகள்லாம் ஞாபகத்துக்கு வரும். இப்போ 600 வருஷத்துக்கு முன்னாடி ஜெர்மனிக்கு யூதர்கள் வரும் பொழுது அவங்கள்ட்ட ஒரு பைசா கிடையாது. 600 வருஷத்தில் அவங்க ஜெர்மனியினுடைய முக்கியமான பொருளாதார அமைப்பில் அவங்க ஒரு முக்கியமான பங்கை வச்சுருக்காங்க. அதெல்லாம் ஹிஸ்ட்ரி, அதெல்லாம் இன்னையோட ஹிஸ்ட்ரி. இன்னைக்கு நைட்டில் இருந்து அவங்க கிடையாது அப்படின்னு முடிவு பண்ணுறாரு. இந்த கிராக்கோ அப்படின்ற அந்த கிராக்கோ கெச்சோ, இந்த 2 இடத்துல, இந்த ஏரியாவில் அவங்கள இரவோட இரவா, நைட்டோட நைட்டாக வீட்டில் இருந்து, அந்த மொத்த தான் முதலே மார்க்லாம் பண்ணி வச்சுருக்காங்களே, அதனால் வீடுங்கள்லேருந்து அவங்கள துரத்துகிற வேலையை ஒரு நைட்டுக்குள்ளே, அதாவது நைட் ஆரம்பித்து காலையிலக்குள்ளே எந்த யூதர் சமுதாயமும் அவங்கவுங்க வீட்டில் இல்லை, அதை பண்ணியாச்சு. எல்லாரையும் கேம்புக்கு கொண்டு வந்தது. அந்த கேம்புக்கு கொண்டு போகிறது எப்படி கொண்டு போகிறதுனா, எல்லாரையும் ரோட்டுக்கு கொண்டு வந்துட்டு எல்லாருக்கும் கவர்மெண்ட் வந்து ஒரு நம்பர் கொடுக்கும். எதோ ஞாபகம் வருமே இப்போ உங்களுக்கு? கவர்மெண்ட் வந்து பேர் எழுதி ஒரு நம்பர் கொடுக்கும். அந்த ஒரு 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 கார்டு மாதிரி போட்டு அதில் ஒரு சீல் அடித்து நம்பர் கொடுத்துருச்சுன்னா, இனிமேல் அவங்க வந்து யூதர்கள், ஜெர்மனி சிட்டிசன்ஸ்லாம் கிடையாது. அந்த நம்பர் தான் அவங்களுக்கு. அந்த நம்பர் தான். அதாவது உங்கள் பேர் என்னன்னு கேட்க மாட்டாங்க. அந்த யூதர்களை வந்து வாட்ஸ் யுவர் நம்பர் அப்படின்வாங்க. ஸோ 2678 அப்படின்னா அதான் உங்கள் அடையாளம், அவ்வளோதான். இப்போ இது நடந்துக்கிட்டு இருக்கும் பொழுது தான் இந்த அக்கௌண்டன்ட் வந்து ஜூஸ் பீப்புளை வந்து இங்கே ஃபேக்ட்ரிக்கு கொண்டு வரலாம் அப்படின்னு முடிவு பண்ணுறாரு. ஷிண்ட்லர் என்ன பண்ணுறாருன்னா, நேராக ஆர்மி ஹெட்டு பீப்புளை போய் பார்க்குறாரு. ஆர்மி ஹெட்டு பீப்புளை போய் பார்த்து அவங்களுக்கு பிரைப்பிங் பண்ண ஆரம்பிக்கிறார். அதாவது, எனக்கு யூதர்கள் தான் வந்து ரொம்ப சீப்பாக கிடைக்கிறாங்க, நோ சேல்ரி, உங்களுக்கு தான் சேல்ரி தரேன். ஸோ உங்களுக்கு ஆர்மிக்கு சேலரியும் கிடச்சிருது, நான் ஆளுங்களை எடுத்துக்கிறேன், எனக்கு வந்து ஃபேக்ட்ரி இன்னும் எக்ஸ்பேண்ட் பண்ண போகிறேன்,
ஏன்னா லேபர் வந்து ஃப்ரீ இல்லை, இதை விட எப்படி கிடைக்கும்? ஸோ நான் வந்து ஃபேக்ட்ரி எக்ஸ்பேண்ட் பண்ணி பெரிய லெவலுக்கு போகிறேன், நீங்கள் வந்து எனக்கு ஆளுங்களை அனுப்புங்க அப்படின்னா இப்போ கொஞ்சம் இவங்க தடுமாறுறாங்க. ஆர்மி வந்து தடுமாறுது. ஏன் ஆர்மி தடுமாறுதுன்னா, ஆர்மியோட நோக்கமே வந்து யூதர்களை கொல்றது தானே, கேம்புக்கு தூக்கிட்டு போய் கொல்லணும், அவ்வளோதான். இந்த படத்தை யாராவது பார்க்கணும்னு நினச்சி உட்காந்திங்கன்னா, இங்கே இருக்கிற 5PM ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு சொல்லிடுறேன், ஃபஸ்ட்டு குழந்தைங்க வேண்டாம். அடுத்தது குழந்தைங்க வேண்டாம் ஃபஸ்ட்டு. அடுத்தது நீங்கள் கணவன் மனைவியாக பார்க்குறது கூட கொஞ்சம் கொஞ்சம் ஸ்ட்ராங் வில் வேணும். சில இதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப ஒரு மாதிரி இருக்கும், ஆனால் பார்க்கணும். இப்படி ஒன்று இதில் என்ன பியூட்டி தெரியுமா? இந்த போஸ்ட் வார் ஹிட்லர் தோத்ததுக்கப்புறம் நிறைய ஜெர்மனியில் இருந்த ஜெர்மனியர்களுக்கு, ஜெர்மன் பீப்புளுக்கு இந்த மாதிரி ஒன்று அந்த நாட்டில் நடந்ததுன்னே தெரியாமல் இருந்தது. அதுதான் ஹிட்லரோட புத்திசாலித்தனம். புத்திசாலித்தனம் அது. அதாவது நான் இருக்கிற ஊரில் தான் கேம்ப் இருந்திருக்கும், அங்கே தான் வந்து இந்த கொலைகள்லாம் நடந்திருக்கும். ஆனால் எனக்கு தெரியாது, அது எனக்கு தெரியாது. உலகம் வந்து சொன்னதுக்கு அப்புறம் தான் எனக்கு தெரிஞ்சது. அப்போ அந்த மாதிரி அவங்க வச்சுருந்தாங்க. அந்த மாதிரி தானே இப்போது ஒரு கேம்ப்பு கூப்பிட்டு போகிறோன்னதுக்கப்புறம் உங்களுக்கு தெரியாதுல்ல. இப்போது COVID-19 ஹாஸ்பிட்டல் போய் இறந்ததுக்கப்புறம் அவங்க எங்கே இருக்காங்க, எங்கே புதைக்கிறாங்க, எதுவும் தெரியாதுல்ல. இட் இஸ் சேம் லைக் நத்திங் இஸ் விசிபிள் எவ்ரிவேர். அட்லீஸ்ட் COVID-19லையாவது இங்கே தான் இந்த டாக்டரு ஹாஸ்பிட்டல் ஏதாவது தெரியும். ஒன்ஸ் அந்த ட்ரெயினில் ஏற்றிட்டாங்கன்னா அது வந்து ஜேர்னி டு த எண்டுன்றாங்க. அதான் லாஸ்ட் ஜேர்னி. அந்த ட்ரெயினில் ஏறிட்டா முடிஞ்சது. ட்ரெயினில் வந்து எப்படி இருக்கும்னா, ஒரு 150 பேர் அந்த கம்பார்ட்மெண்ட்டில் இருப்பாங்க. சீட்லாம் கிடையாது, எல்லோரும் நிற்கணும். ஒரே ஒரு சின்ன ஹோல் இருக்கும், அது வழியாக காற்று உள்ளே வந்து போகிறதுக்கு. நீங்கள் ட்ரெயின் நிறுத்தி கதவை ஓப்பன் பண்ணும்போதே ஒரு 20 பாடி வந்து கீழே விழும். அந்த அளவுக்கு அட்ராஷியஸ். இப்போ இவங்களுக்கு நம்பர்ஸ்லாம் கொடுக்குற இடத்துல நம்பர்ஸ் ஒன்ஸ் போட்டுட்டாங்கன்னா அவங்க வந்து ட்ரெயினில் ஏறி அந்த கேம்புக்கு போகணும். ஸோ இந்த அக்கௌண்டன்ட் என்ன பண்ணுவார், இவர் தான் இந்த பக்கம் போய் ஆர்மியில் பேசி பர்மிஷன் வாங்குறாரு இவங்களை கூட்டிகிட்டு வரலான்னு. ஸோ இவர் போய் அங்கே அந்த நம்பர் போடுற இடத்துல போய் கொஞ்சம் கொஞ்சமாக ஆட்களை வந்து எடுப்பார். அந்த ஆட்களை எடுக்கிற இடம்லாம் ரொம்ப ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். அதாவது ஒருத்தர் சொல்லுவார், நான் வந்து ஒரு பெரிய பெயிண்டர்னுவார். ஒரு பெரிய பெயிண்டர், அவர் வந்து ஒரு பெரிய பெயிண்டர்னுவார். ஆனால் இங்கே இந்த ஹிட்லரோட ரெஜிமில் ஜெர்மன் ஆர்மி அவர் எப்படி பார்க்கணும், அந்த SS ஆர்மி அவர் எப்படி பார்க்கணும்னா, பெயிண்டர் எங்களுக்கு வந்து யூ ஆர் யூஸ்லெஸ் அப்படின்னு யூஸ்லெஸ் கேட்டகரியில் வைக்கும். அதாவது உழைக்க மாட்டாங்க, அவங்கள வந்து உழைக்க மாட்டாங்க, அதனால் யூஸ்லெஸ் அப்படின்னு வச்சிடும். இப்போ இந்த சின்ன சின்ன வேலைகள் செஞ்சிட்ருக்காங்கல்ல, அவங்களெல்லாம் யூஸ்ஃபுல்னு வச்சுக்குவாங்க. அவர் கேட்பார், நான் ஒரு பெரிய பெயிண்டர், என்ன எப்படி யூஸ்லெஸ்ன்னு ஒரு கேட்டகரியில் கொண்டு போய் வைக்க முடியும் அப்படின்னு. யூ ஆர் யூஸ்லெஸ், தட்ஸ் இட், சிம்பிள். மறு வார்த்தையே பேச முடியாது. 3வது வார்த்தை பேசினா ஷூட் பண்ணுவாங்க, டன். இப்போ இதிலிருந்து இந்த ஃபேக்ட்ரிக்கு ஆட்களை கொண்டு வந்து ஃபேக்ட்ரி ஸ்டார்ட் ஆகிடும். இப்போ ஃபேக்ட்ரி ஸ்டார்ட் ஆகி எக்ஸலண்ட்டாக போகும்போது ப்ராஃபிட்ஸ் நல்லா வர ஆரம்பிச்சிடும். ஆர்மிக்கு இவர் வந்து நிறைய இவருக்கு நார்மலாகவே இவர் கொடுக்குற, அதாவது நமக்கு என்ன நிறைய வருது, அதில் ஏதோ கொஞ்சம் கொடுக்குறோம், அவங்க இருக்காங்க, நம்ம பாட்டுக்கு நம்ம பண்ணுவோம், அந்த மாதிரியான ஒரு பர்சன். ஸோ ஆர்மிக்கு இவர் கொடுக்க ஆர்மி அதுக்கு அந்த காத்துக்கு மேலே இருக்கிற ஆள் எல்லாரு கூடவும் இவர் டைப்பில் இருக்கார், கொடுத்துக்கிட்டே இருக்கார். அதனால் இவருக்கு தேவையான விஷயங்கள்லாம் நடந்துகிட்டே இருக்காங்க அங்கே. ஒன்றும் இவர் வந்து அங்கே ஒரு மினி கவர்மெண்ட் மாதிரி நடத்துகிறார். அந்த கமாண்டர் கோத் கூட இவர்கிட்ட வந்து சொல்லுவார், நாங்கள் வந்து கேம்ப் நடத்துகிறோம், நீ ஒரு மினி கேம்ப் நடத்துகிற இல்லை அப்படின்னு கேட்பார். ஆனால் இவர் வந்து ஜெர்மனாக இருந்தாலும் நாசியாக இருந்தாலும் இவர் ஒரு விஷயத்தில் கரெக்டாக இருக்கார். இப்போ தான் ஷிண்ட்லர் வெளில வர ஆரம்பிக்கிறார். என்ன ஒரு விஷயம்னா, அவங்க வராங்க, வேலை பார்க்குறாங்க,
அவங்களுக்கு ஃபுட்டு என்னமோ கொடுக்குறாரு. ஆஸ் பர் அக்கௌண்ட் வந்து சேலரியை ஆர்மி கட்டிடுறாரு. ஃபைன். இதோட இவர் வந்து அவங்கள அந்த ஜூஸை வந்து வெறுப்பாக பார்க்கறது, அவங்கள இப்படி இருக்கக்கூடாது அப்படி அதெல்லாம் இவர் பார்க்கல. இவருக்கு ஒரே ஒரு விஷயந்தான், சீப் லேபர், நமக்கு ப்ராஃபிட் அதிகம், டன், இவ்வளோதான் இவர். இப்போ இந்த மாதிரியான ஒரு காலகட்டத்தில் தான் ஒரு சின்ன குழந்தை, இன்றைக்கி நான் ஒரு போஸ்டர் போட்டிருந்தேன், அதில் அந்த குழந்தைய பார்த்தீங்களா? ஆக்சுவலாக இது படம் ஃபுல்லாக பிளாக் அண்ட் ஒயிட். அந்த ஒரு குழந்தையோட ட்ரெஸ் மட்டும் இந்த படத்தில் கலரில் இருக்கும். இந்த என்டையர் மூவிக்கு அந்த ஒரு குழந்தை போட்டிருக்க ட்ரெஸ் மட்டும் கலரில் இருக்கும். நிறைய கொலைகள் நடக்கும், இவர் பார்ப்பார், இவருக்கு கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்கும். ஆனாலும் அந்த குழந்தையை கொல்ற காட்சி இவர், அதாவது கொன்று அந்த குழந்தையை தூக்கிட்டு போகிற காட்சி நடக்கும். அங்கே தான் இவருக்கு வந்து முதல்ல தனக்குள்ள ஒரு சின்ன மாற்றம் வரும். இதுக்கு இடையில் இந்த அக்கௌண்டன்ட் வந்து ஷின்லர்ட்ட வந்து சொல்லுவார், உங்களை பார்க்கறதுக்கு ஒரு பெண் வந்து ரொம்ப நேரமாக காத்துட்ருக்கா. இல்லை ஃபஸ்ட்டு ஒரு வயதானவர் காத்துட்ருக்காரு, அவர் வந்து உங்களுக்கு தேங்க்ஸ் சொல்லணுன்றாருன்னு சொல்லுவார். இவர் அதெல்லாம் விரும்ப மாட்டார். இவர் வந்து பியூர் பிஸ்னஸ் மேன். இது என்ன தேங்க்ஸ், அது ஓகே, ஒரு 1 மினிட் தானே அப்படின்னு கதவை திறந்து அவர் வருவார். வந்தால் அவருக்கு ஒரு கை இருக்காது, ஒரு கை தான் இருக்கும். அந்த ஒரு கையோடு அவர் வந்து இவரை வந்து எக்ஸலண்ட் பர்சன், நீங்கள், உங்களால் தான் நாங்களாம் நல்லாயிருக்கோம், தேங்க்யூ அப்படின்வார். இதை சொல்லி அடுத்த நாள் அவர் ரோட்டில் வரும்போது ஆர்மி டக்குன்னு வந்து நிறுத்தி ஏதோ ஒரு வேலையை பார்க்க சொல்லுவோம். அவர் ஒரு கை தான் இருக்குது, நான் எப்படி பார்க்கறதுன்னு வர அவர் சுட்டு கொண்டு வருவார். இது முதல் காட்சி. அடுத்த காட்சியிலே அவர் இல்லாமல் போயிடுவார். அதாவது மனித உயிரினுடைய மதிப்பு அங்கே என்னென்னா ஒரு ஷூட் தான், அவ்வளோதான். அதுக்கு மேலாம் ஒன்றும் இல்லை. அதுக்கப்புறம் நீங்கள் ஹிஸ்ட்ரி. அதே மாதிரி ஒரு பெண் வந்து இவரை தேங்க்ஸ் சொல்கிறதுக்கு வரும். இவர் வந்து அந்த பொண்ணு வந்து ரொம்ப தேங்க் பண்ணுறதுக்கு வராது. அந்த பொண்ணு எதுக்கு வரும்னா, இப்போது நீங்கள் அது வந்ததும் சொல்லிடும், இந்த ஃபேக்ட்ரியை வந்து ஜூஸ் பீப்புள் வந்து ஹெவனாக பார்க்குறாங்க, சொர்க்கம் அப்படின்னு பார்க்குறாங்க அப்படின்னா இவர் ஏன்னு கேட்பார். இல்லை, இந்த ஃபேக்ட்ரிக்குள்ளே யார் வந்துட்டாலும் அவங்க உயிரோடு இருக்கலாம். இந்த ஃபேக்ட்ரிக்கு வெளியில் இருந்தால், ஏன்னா அந்த ஃபேக்ட்ரி ரன் பை ஜெர்மன், இங்கே ஒரு வேலை இருக்குது, ஃபுட்டு இருக்குது, இங்கே ஒரு நல்ல அதாவது அடிப்படை வசதி எந்த வசதியும் இல்லைன்னாலும் உயிரோடு இருக்கலாம். ஆனால் அந்த ஃபேக்ட்ரிக்கு வெளியில் உயிரோடு இருக்க முடியாது, கொண்டுருவாங்க. அதனால் இந்த ஃபேக்ட்ரிக்குள்ளே நீங்கள் இப்படி நல்லா பண்ணுறீங்க, ஒரே ஒரு ஹெல்ப் எனக்கு பண்ணணும். என்னுடைய அப்பாவையும் அம்மாவையும் நேற்று வந்து அவங்க ட்ரெயினில் கூட்டிகிட்டு போயிட்டாங்க. அவங்க ரொம்ப வயதானவங்க, இன்றைக்கி இறந்து போகிறதுக்கான வாய்ப்பு அதிகம். ஸோ அவங்கள நீங்கள் எப்படியாவது கொஞ்சம் இங்கே கொண்டுட்டு வந்துட்டிங்கன்னா நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன் அப்படின்னு சொல்லும்போது இவர் அந்த பொண்ணை கண்ணா திட்டி அனுப்பிச்சிடுவார். நான் அப்படிலாம் கிடையாது, யார் சொன்னா அப்படின்லாம் சொல்லி அனுப்பிச்சிடுவார். அனுப்பிச்சிட்டு வந்து அக்கௌண்டண்ட்டை திட்டுவார், நீங்கள் தான் அப்படி சொல்லி அனுப்புறீங்களா ஆட்களை, எப்படி அவங்களுக்கு தெரியும்? நாம் வந்து இங்கே ஒரு வேலை பார்க்குறோம், அவங்க உள்ளே இருக்கிறவங்களுக்கு சேலரியை வந்து கவர்மெண்ட்டுக்கு அனுப்புகிறோம், அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு, அதுக்கு மேலாம் எதுவும் பேசக்கூடாது அப்படின்னு ரொம்ப வேகமாக பேசிட்டு, ஆனாலும் அந்த பெண் சொன்ன வார்த்தை இவருக்கு உள்ளே ஓடிக்கிட்டே இருக்கும். எங்கள் அப்பாவும் எங்கள் அம்மாவும் அங்கே இருக்காங்க, நீங்கள் இந்த ஃபேக்ட்ரிக்கு கொண்டு வந்துட்டீங்கன்னா அவங்கள காப்பாற்றிடலாம் அப்படின்றது. அதுக்கு முன்னாடி வர ஷின்லருக்குமே தெரியாது, இந்த ஃபேக்ட்ரியை வச்சு இவ்வளோ பேரை உள்ளே கொண்டு வர்றதுனால அவங்கெல்லாம் உயிர் வாழறாங்க அப்படின்ற பார்வையை அவர் பார்த்துருக்கவே மாட்டார். அவர் எப்படி பார்த்துருப்பாருன்னா, நமக்கு சீப் லேபர் கிடைக்குது, எல்லாரும் வராங்க அப்படின்னு. அந்த காலகட்டத்தில், இப்போ ஹிஸ்ட்ரிக்கு வரேன், அந்த காலகட்டத்தில் ஒரு 80,000 பேர் இறக்குறாங்க. 80,000 பேரை தேடி பிடிச்சி கொன்னது ஹிட்லரோட ஆர்மி, எஸ்எஸ் ஆர்மி. ஆனால் அந்த 80,000 பேரில் கிட்டத்தட்ட 600-700 பேர் வந்து இங்கே வேலை பார்த்துக்கிறோம். அதாவது 600-700 தலைமுறை இதுக்குள்ளே உயிரோடு இருந்தது. இதுதான், இங்கே தான் ஷின்லர் உருவாகிறார். இப்போ அந்த பொண்ணு போனதுக்கு பொண்ணை திட்டி அனுப்பிச்சிடுவார். ஆனால் அந்த அக்கௌண்டன்ட் என்ன பண்ணுவார்னா, வந்து ஒரு வாட்ச் எடுத்துகிட்டு வரும். அவர் கட்டியிருப்பார் ஒரு வாட்ச். இங்கேருந்து தான் அந்த படம் வந்து வேறு ட்விஸ்ட்டுக்கு மாறும். இந்த வாட்சை கொண்டு வந்து கழட்டி கொண்டு வந்து அவங்கள்ட்ட கொடுத்துட்டு பேர் சொல்லுவார். அந்த பொண்ணு சொன்ன அவங்க அப்பா அம்மா பேர் சொல்லி அந்த கேம்பில் போய் அந்த
ஆர்மியில் இந்த பர்சன் இருப்பான், அவனுக்கு இந்த வாட்சை கிஃப்ட் பண்ணிவிட்டு அந்த 2 பேரை கூட்டிகிட்டு வாங்கன்னு அனுப்புவார். இந்த அக்கௌண்டன்ட் ஜூ, அதாவது ஜூவை பார்த்தாலே சுட்டுக்கொள்கிற ஒரு ஒரு காலகட்டத்தில் இந்த அக்கௌண்டண்ட்டுக்கு பாருங்கள் ஒரு பெரிய அட்வான்டேஜ் என்னென்னா, இவர் ஜெர்மன் ஒருத்தரோட ஃபேக்ட்ரியில் இருக்கார். அப்புறம் இவருக்குன்னு ஒரு நம்பர், இவர் வந்து இங்கே இருக்கிறதுனால இவரை வந்து சுட்டுக்கொள்ளக்கூடாது அப்படின்ற மாதிரியான ஒரு 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 தான் இந்த ஐடி மாதிரி ஒன்று இருக்கும், அதை பாக்கெட்டில் வச்சுருப்பார் எப்பவுமே. அது இருக்கிறதுனால இவர் அங்கே போவார், அந்த கேம்புக்கு போயிட்டு அந்த வாட்சை கொடுத்துட்டு அந்த 2 பேரை கூட்டிகிட்டு வருவார். இங்கே தான் ஷின்லர் அப்படின்ற மனிதர் நம்மக்கிட்ட இருக்கிற பணம் பொருள் இதை கொடுத்து இந்த மனிதர்களை இங்கே உள்ளே கூட்டிகிட்டு வந்தா, அதாவது ஃபேக்ட்ரிக்கு கூட்டிகிட்டு வந்தா அவங்க லைஃப்பை காப்பாற்ற முடியும் அப்படின்ற அந்த பார்வைக்கு இங்கே தான் வருவார். படம் இங்கேருந்து தான் வந்து வேற ட்விஸ்ட், வேற டோனுக்கு கிளம்பும். இங்கேருந்து ஷின்லர் என்ன பண்ணுவார்னா, அவர் கையில் வச்சிருக்கிற, அதாவது நிறைய ப்ராஃபிட் வர ஆரம்பிக்கும். ஒரு பக்கம் ஆர்மியோட ஸ்ட்ரென்த் பண்ணிகிட்டே போவார், அந்த அந்த உறவுகளை வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக வச்சுருப்பார். எந்த இடத்துலையும் ஆர்மியோட இவர் வித்தியாசமாகவே இருக்க மாட்டார். ஆனால் இன்னொரு பக்கம் தான் சம்பாதிக்கிற பணத்தை வந்து ஆர்மிக்கு ப்ரை பண்ணி அந்த ஆட்களை வந்து இந்த ஃபேக்ட்ரிக்குள்ளே கொண்டு வந்துகிட்டே இருப்பார். இப்படி ஒரு காட்சியை உங்களால் நினச்சி பார்க்க முடியுதா? அதாவது ஜெர்மனுடைய ஹிட்லர்னுடைய ஆர்மி இருக்கிற ஒரு ஊர், அந்த ஊரில் யூதர்களை தேடி தேடி கொள்கிறாங்க. அந்த மாதிரியான ஒரு ஊரில் ஒரு ஃபேக்ட்ரி ஆரம்பிக்கிறது ஜெர்மன். அசிஸ்டண்ட்டாக, அதாவது அக்கௌண்டண்ட்டு அவர் தான் ஹெட்டுன்னு அவர் கொண்டு வந்து நிறுத்துறது ஒரு ஜூவை. ஆர்மி கூட நல்ல டைப் வச்சுட்டு அவர் வேலைக்கு முழுக்க ஜூஸை எடுக்கிறார் உள்ள. கடைசியில் 1200 பேர் அவர் இந்த ஃபேக்ட்ரிக்குள்ளே கொண்டு வந்துடுவார். அதாவது வேறு வார்த்தைகளில் சொல்லணும்னா 1200 தலைமுறையை காப்பாற்றுவார், உள்ளே கொண்டு வந்துடுவார். இதுக்கிடையில் நிறைய நிகழ்வுகள் அந்த பக்கம் நடந்துகிட்டே இருக்கும். கேம்ப்பு பற்றிய விஷயங்களும் அந்த பக்கம் நிறைய நடந்துகிட்டே இருக்கும். ஃபஸ்ட்டு கேம்புக்கு தூக்கிட்டு போனவங்களை வந்து ஆண் பெண் தனியாக பிரிச்சுருவாங்க. டைரெக்டாக ஷூட் பண்ணி கொள்வது ஒரு பக்கம் நடக்கும். வரிசலாக நிற்க வச்சு ஒரே ஷாட்டில் 2-3 பேரை கொல்றது நடக்கும். இந்த மாதிரி வித்தியாசமான எப்படி கொல்றது அப்படின்றதெல்லாம் வேற நடந்துகிட்டே இருக்கும். இவங்களை எல்லாத்தையும் தூக்கி கொல்றது அவ்வளோ ஈஸியான வேலையா? 1000 பேர் 1500 பேர் எப்படி கொல்றது? 80,000 பேரை எப்படி கொல்றது? அதனால் ஃபர்னேஸ் ஒன்று, பெரிய ஃபர்னேஸ் கட்டி இந்த மக்களை அந்த ஃபர்னேஸில் அப்படியே தூக்கி போடுறது, நெருப்பில் அப்படியே தூக்கி உள்ளே போட்டு எரிக்கிறது. மேலே வந்து புகையாக போய்கிட்டே இருக்கும். இன்ஃபேக்ட் அந்த படத்தில் ஒரு காட்சி வரும். ஒரு நைட்டு வந்து இவங்க முடிவு பண்ணி இருக்கிற மேக்ஸிமம் வந்து இவங்களோட டார்கெட் இருக்கும். இவங்களுக்கு ஜெர்மன் ஆர்மி பீப்புளுக்கு டார்கெட் இருக்கும். இந்த வாரத்தில் எவ்வளோ பேரை கொன்னேன்றது தான் டார்கெட்டே. ஸோ இந்த வாரத்தில் நான் 25,000 பேரை கொண்டிருக்கேன்னா அவன் வந்து ஹையர் ரேங்க்குக்கு போயிடுவான். ஸோ தேடி கொள்வது தான் அவங்க வேலையே. வேறு ஆர்மிக்கு வேறு ஒன்றும் வேலை இல்லை. அப்போ ஒரு நைட் என்ன பண்ணுவாங்கன்னா, இவங்க கிட்டத்தட்ட ஒரு 5000-6000 பேரை எரிப்பாங்க ஒரு நைட்டு. அது நீங்கள் எரிச்சா அந்த புகை மேலே போகும் இல்லையா, அந்த சிம்னி வழியாக மேலே போகிற புகை மறுநாள் வந்து அந்த கெட்டோ நகரத்தில் மேலே இருந்து விஷவாயுவில் கொள்வது வேற. அது வந்து ஒரு ஒரு ரூமுக்குள்ளே அடைச்சி விஷவாயுவை வச்சு அப்படியே கொண்டு உடம்பு மட்டும் வெளில எடுத்து அதுக்காக அது பண்ணுறது. ஆனால் இது வந்து எரிக்கிறது, அப்படியே தூக்கி போட்டுடுறது. எரிச்சா மறுநாள் காலையில் இந்த நகரம் முழுக்க பார்த்திங்கன்னா அந்த ஆஷஸ் வந்து கிடக்கும். அந்த காட்சியெல்லாம் இவரை ரொம்ப உழுக்கும். அதனால் இவர் தன்கிட்ட இருக்கிற பணம் பொருள் எல்லாத்தையும் கொடுத்து வாங்குவார். ஆட்களை வாங்கிக்கிட்டே இருப்பார். ஆர்மி வந்து அங்கங்கே ரெசிஸ்ட் பண்ணும், அப்படிலாம் கொடுக்க முடியாது, நான் ஐ எம் அண்டர் ஹியூஜ் ப்ரெஷர், எல்லாரையும் கொல்ல சொல்லி எனக்கு வந்திருக்கு, நான் இப்படி கொடுத்துக்கிட்டே இருந்தால் என்ன, எப்படி ஆட்களை கொடுத்தா எனக்கு மேலே இருந்து என்னை வந்து ஏதாவது பண்ணிடுவாங்க அப்படின்றது வந்துக்கிட்டே இருக்கும். ஆனாலும் இவர் வந்து பணத்தாலே அடிப்பார்.
ஏன்னா நல்ல ப்ராஃபிட் இருக்கும். அவங்களுக்கு லேபர் இல்லை, அந்த லேபரும் ரொம்ப சீப்பான லேபர் தான் இவங்களுக்கு போகும், ஆர்மிக்கு போகும். ஸோ அதனால் அப்புறம் தயாரிக்கிறதையும் ஆர்மிக்கு தான் கொடுப்பார் இவர். அது நல்ல ப்ரைஸு, அதில் ஒரு பிரைப் பண்ணிவிடுவாங்க. அதாவது பில்லு அதிகமாக போட்டு அதில் ஒரு பர்சன்டேஜ் அவங்களுக்கு கொடுத்து அதுலேயும் நிறைய பணம் பார்த்து, ஸோ இவர் பணம் எக்கச்சக்கமாக குவிய ஆரம்பிக்கும். அதனால் இவர் கொடுத்துக்கிட்டே இருப்பார், கொடுத்து 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 ஆட்களை வாங்கிக்கிட்டே இருப்பார். இந்த மாதிரி வாங்கிட்டு இருக்கும்போது ஒரு தடவை ஒரு காட்சியை மட்டும் நான் உங்களுக்கு சொல்லணும்னு நினைக்கிறேன். இந்த கோயத், இந்த ஆர்மி கமாண்டரும் ஷின்லரும் பேசுகிற ஒரு காட்சி வரும். அதில் ஒரு லைன் வரும், வாட் இஸ் பவர் அப்படின்னு கேட்பார். இந்த மாதிரி கொள்றதெல்லாம் அவர் பார்த்துட்டு இருப்பார். நிறைய இந்த படத்தில் சின்ன சின்ன நிகழ்வுகள் உங்களை ரொம்ப பாதிச்சிடும். பவர்னா என்ன அப்படின்னு கேட்பார். அந்த கமாண்டர் சிரிச்சிட்டு இருப்பார். அவருக்கு ஒன்றும் ஃபுல் போதையில் இருக்கிறதுனால அப்படியே பார்த்துட்டு இருப்பார். அப்போ இவர் சொல்லுவார், பவர் அப்படின்றது ஒருத்தனை கொல்றதுக்கான அத்தனை ஜஸ்டிஃபிகேஷனும் இருந்தும் அவனை கொல்லாமல் வச்சிருக்கிறது தான் பவர். ஒருத்தனை கொல்ல முடியும் அப்படின்றதுக்கான உலகத்தில் இருக்கிற அத்தனை ஜஸ்டிஃபிகேஷனும் உங்கள்கிட்ட இருந்தாலுமே அவனை கொல்லாமல் அவனை வச்சிருக்கிறது இருக்கு இல்லையா, அதுதான் பவர். கொல்றது பவர் இல்லை அப்படின்னு வெர்ஷனில் இந்த வார்த்தை இந்த கமாண்டரை கொஞ்சம் பாதிக்கும். அதனால் ரொம்ப ஆச்சரியமாக இந்த கமாண்டரை பார்த்தீங்கன்னா எப்படின்னா, ஒரு தப்பு நடந்தால் உடனே ஷூட் பண்ணுவார், அவ்வளோதான் அவர். அதாவது இந்த இடத்துல பொருள் வைக்கல, பக்கத்தில் வச்சாங்கன்னா அந்த அந்த லேடியை கூப்பிட்டு ஷூட் பண்ணுவார், முடிஞ்சது. இந்த மாதிரியான ஒரு பர்சன். ஆனால் ஃபஸ்ட் டைம் மறுநாள் ஒரு பெண்ணை கூட்டிகிட்டு வருவாங்க. ஏதோ ஒரு விஷயத்தை சரியாக செய்யலை அப்படின்வா, பரவாயில்ல விட்டுரு அப்படின்வார். அதாவது முதல் நாள் நைட்டு இவர் பேசுனது அவரை பாதிச்சிருக்கு அப்படின்ற மாதிரி நமக்கு தெரியும். அதே மாதிரி அவரோட வீட்டுக்கு போவார். அந்த பாத் டப்பை ஒரு பையன் க்ளீன் பண்ணணும், அவன் சரியாக க்ளீன் பண்ணியிருக்க மாட்டான். நார்மலான கமாண்டர்னால் சுட்டு கொண்டு வர, அவ்வளோதான். அவனை தூக்கி போட்டு வேற ஆளை க்ளீன் பண்ண சொல்லுவாங்க. அதாவது கிட்டத்தட்ட கெட்ட கடவுளுக்கு இணையாக இருந்தாங்க இந்த கமாண்டர்ஸ்லாம். என்ன வேணால் பண்ணலாம் அவங்க. they can do anything what they want to. ஒரே ஒரு வேலை தான் அவங்களுக்கு. காலையில் எந்திரிச்சா எவ்வளவு ஜூ இருக்காங்கன்னு பார்க்கணும், அவங்கள அடியோடு அழிக்கணும். ஜூவே இல்லை அப்படின்னா, ஒன்லி ஜெர்மானியன் தான் இருக்காங்க அப்படின்னா, அவர் ஹிட்லர் மேடையில் பேசுகிறார்ல, ஜெர்மன் நாடு ஜெர்மனுக்கே அப்படின்லாம் பேசலாம்ல. அது பேசினா அவர் தானே எப்போவுமே சான்சலராக இருப்பார். இதுதான் அவங்களோட பிளான். இப்போ இந்த பையனை பரவாயில்ல, டப்பை க்ளீன் பண்ணலை, சரியாக பண்ணலைன்னொடனே பரவாயில்ல மன்னிச்சிட்றேன்னு அனுப்புவார் இந்த கமாண்டர். ஆனால் அனுப்பிச்சிட்டு கண்ணாடியில் தன்னோட முகத்தை பார்ப்பார். இந்த காட்சி ரொம்ப அழகாக பண்ணியிருப்பார் ஸ்பீல்பர்க். கண்ணாடியில் தன்னோட முகத்தை பார்த்தா இந்த மன்னிக்கிற முகம் இவருக்கு பிடிக்காது. அவங்க ஜெர்மன் ஹிஸ்ட்ரியில் எஸ்எஸ் ஆர்மியில் மன்னிக்கிறதுன்னு ஒன்று கிடையவே கிடையாது. அதனால் கீழே இறங்கி நடந்து போயிட்டுருக்கிற அந்த பையனை உடனே துப்பாக்கி எடுத்து சுட்டு கொண்டுடுவார். அதாவது எவ்வளவு பாடம் புகட்டினாலும், எவ்வளவு விஷயங்களை சொன்னாலும், பிளட்டில் ஊறி இருக்கிற அந்த வெறி இருக்குல்ல, அது அடங்கவே அடங்காது அப்படின்றதுக்கு அந்த ஒரு காட்சி போதும். இது மாதிரியான காலகட்டத்தில் செகண்ட் வேர்ல்டு வார் பெரிய லெவலில் வருது. அந்த யுனைடெட் அலைடு ஆர்மி, அது பிரிட்டன், ஃப்ரான்ஸ், யூஎஸ் எல்லாம் சேர்ந்து ஹிட்லரை தோக்கடிக்கிறாங்க. அதாவது வார் கையை விட்டு போயிட்டுருக்குன்னு ஆர்மிக்கு தெரிய ஆரம்பிச்சிருச்சு. அதாவது இப்போ இன்னும் கொஞ்ச நாளில் அநேகமாக நம்ம இருக்க மாட்டோம், தோத்தாலும் தோக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்ற மாதிரி ஒரு 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 விஷயம் அங்கே நடக்க ஆரம்பிக்கிறத ஆர்மி உணர ஆரம்பிக்கிறாங்க. ஆனாலும் அவங்க நமக்கு தோல்வி வரப்போகுது அப்படின்றது உறுதினாலும், தோக்கிறதுக்கு முன்னாடி எவ்வளவு யூதர்களை கொல்ல முடியுமோ தேடி கொண்டுணும் அப்படின்னு அந்த லிஸ்ட் எடுத்து போட்டுகிட்டே இருக்காங்க. இதில் ஒரு தடவை இந்த அக்கௌண்டன்ட், அவர் ஜீவ் தானே, அவரையும் தூக்கி உள்ளே போட்டுருவாங்க. பேரில் லிஸ்ட்டில் உங்கள் பேர் வந்துருச்சு, அவ்வளோதான், போய் சாக வேண்டியதுதான் அப்படின்னு தூக்கி போட்டுருவாங்க. இவர் போய் பேசி அவரை தூக்கிட்டு வருவார். ஷின்லர் போய் பேசி அவரை கூட்டிகிட்டு வருவார். இப்போ இவ்வளவு நடந்து
போர் வந்து கிட்டத்தட்ட முடிவுக்கு வரப்போகுது அப்படின்னும் போது லாஸ்டா அந்த அந்த ஃபேக்ட்ரியில் இருக்கிற மனிதர்களையும் தூக்குறதுக்கு ரெடி ஆகிடுவாங்க. ஏன்னா இப்போ போரே முடிய போகுதுன்னும் போது ஒருத்தன் கூட உயிரோடு இருக்கக்கூடாது, அவ்வளோதான். இப்போ நம்ம தோக்குறதுக்கு முன்னாடி இந்த ஜாதி இருக்கக்கூடாது, இந்த யூதர்கள்னு ஒரு கம்யூனிட்டியே இருக்கக்கூடாது, அவ்வளோதான். இப்போ இவர் ஷிண்ட்லர் திரும்ப போவார், திரும்ப ஆர்மி பீப்புள் டாப் லெவலுக்கு போவார். முதல்ல போன ஷிண்ட்லர் வந்து அதை கிளியராக சொல்லுவார் ஒரு இடத்துல. முதல்ல போன ஷிண்ட்லர் வந்து அவருடைய சேலரி கம்மியாக பணம் சம்பாதிக்கிறதுக்காக இந்த பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணி ரன் பண்ணுறதுக்காக போய் பேசினார். ஆனால் இப்போ போகிற ஷிண்ட்லர் வந்து எவ்வளவு பேரை நான் என் ஃபேக்ட்ரிக்குள்ளே கொண்டு வர முடியுமோ அவ்வளவு பேர் உயிரை காப்பாற்ற முடியும் அப்படின்ற எண்ணத்தோடு போவார். போய் பணம்லாம் கொடுத்துருவாரு, லிஸ்ட்டு கொடுக்க சொல்லுவாங்க. அந்த ஃபேக்ட்ரியில் வேலை பார்த்தவங்கள இந்த அக்கௌண்டண்ட்டும் இவரும் உட்காந்து நைட்டெல்லாம் இவர் பேர் சொல்லிகிட்டே இருப்பார், அவர் டைப் பண்ணிகிட்டே இருப்பார். அதுதான் ஷிண்ட்லர்ஸ் லிஸ்ட். இப்போ உங்களுக்கு ஷிண்ட்லர்ஸ் லிஸ்ட்னா என்னன்னு புரிய வந்திருக்கும். 1200 பேர் ஷிண்ட்லர்ஸ் லிஸ்ட் டைப் பண்ணியிருப்பாங்க. இந்த 1200 பேரையும் டைப் பண்ணுறப்ப நைட்டெல்லாம் நடக்கும். இந்த அக்கௌண்டண்ட்டும் ஷிண்ட்லர் மட்டும்தான் இதை பண்ணுவாங்க. அதாவது டைப் பண்ணுங்கன்னு பேரை சொல்கிறது வந்து ஜெர்மன், டைப் பண்ணுறது வந்து ஜூ. அப்போ இந்த அக்கௌண்டண்ட் ஒரு கேள்வி கேட்பார் ஷிண்ட்லர்கிட்ட. ஒவ்வொரு தடவை நான் பேரை டைப் பண்ணுறதுக்கு முன்னாடியும் நீங்கள் வந்து கிட்டத்தட்ட அரை சிகரெட் குடிச்சிக்கிட்டே இருக்கீங்க. 2 பேர் டைப் பண்ணுறப்போ ஒரு சிகரெட் குடிச்சிடுறீங்க. எவ்வளோ சிகரெட் நீங்கள் குடிச்சிங்க நைட்டுன்றது தெரியுமா அப்படின்னு கேட்பார். அப்போ அந்த ஷிண்ட்லர் ஒரு பதில் சொல்வார். நான் சிகரெட் குடித்து அது ஹெல்த்து அது இதெல்லாம் இருக்கட்டும், நாம் டைப் பண்ணுற ஒவ்வொரு பேரும் ஒரு தலைமுறையே வாழப்போகுதுன்றது உங்களுக்கு புரியுதான்னு கேட்பார். திஸ் இஸ் வேர் ஷிண்ட்லர்ஸ் லிஸ்ட் கம்மிங் இன். அன்னைக்கு அவங்க டைப் பண்ண 1200 பேர் அந்த லாஸ்ட் ட்ரெயினில் போகிறதுக்கு முன்னாடி போய் சேவ் பண்ணி கூட்டிகிட்டு வந்துடுவாங்க. இன்னும் கரெக்டாக சொல்ல போனால் 600 பேர் வந்துடுவாங்க. லேடிஸ் வந்து பேப்பர் ஒர்க் தப்பாக போய் கேம்புக்கு தூக்கிட்டு போயிடுவாங்க. கேம்புக்கு தூக்கிட்டு போய் அடுத்த நாள் நாள் வந்து ஒரு பேட்சை வந்து எரிச்சிருவாங்க. அடுத்த நாள் ஒரு பேட்சை எரிக்கிறதுக்கு ரெடி ஆகிட்டு இருக்கிறப்போ இவர் வந்து திரும்ப ஆர்மிக்கு போவார். திரும்ப போய் பிரைவ் பண்ணுவார். பிரைவ் பண்ணி அந்த இடத்துக்கே போய் ஆஸ்விச் அந்த இடத்துக்கே போய் அந்த கேம்பில் இருந்து அவங்க எல்லாரையும் கூட்டிகிட்டு வருவார். அப்படி தூக்கிட்டு வரும்போது கூட அந்த ஆர்மி என்ன பண்ணோம்னா அதில் இருக்கிற குழந்தைங்க ஒரு 60 பேரை தூக்கிட்டு போய் அவங்கள கொல்றதுக்கு தூக்கிட்டு போவோம். இப்போ அவங்கள என்ன பண்ணுவார்னா அந்த குழந்தைங்களை கொண்டு வந்து ஒரு லேபராக காமிப்பார். ஆர்மிகிட்ட கெஞ்சுவார். அவங்க வந்து லேபர்ஸு, எனக்கு லேபர்ஸ்க்காக தான் நான் இவ்வளோ தூரம் வந்திருக்கேன் அப்படின்னு. இவருக்கு ஒரு பெரிய அட்வான்டேஜ் வந்து இவர் ஜெர்மன். கொஞ்சம் ஆர்மி கொஞ்சம் ரெசிஸ்ட் பண்ணாலும் கடைசியில் ஆர்மி வந்து கொடுத்துரும். கடைசியில் சரின்னு கொடுத்துரும். எல்லாரையும் கொண்டு வந்து ஃபேக்ட்ரியில் சேர்த்துருவார் திரும்ப. இப்போ ஃபேக்ட்ரியில் இவர் சேர்க்குற அன்னைக்கு நைட்டு ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வரும். அந்த அனௌன்ஸ்மெண்ட் வந்து அவர் பிரிட்டனில் அவர் பேர் என்ன, நம்ம இவரை ஹிட்லரை தோக்கடிச்சவர் சர்ச்சில். ஸோ பிரிட்டன் சர்ச்சில் அவர் அனௌன்ஸ் பண்ணுவார். அதாவது ஜெர்மன் வந்து தோத்துருச்சு, ஜெர்மனுடைய நாட்டினுடைய பகுதிகள், நிலம், வானம், ஏற்பரப்பு எது எல்லாமே வந்து இனி வந்து பிரிட்டன், யூஎஸ், ஃப்ரான்ஸுக்கு தான் சொந்தம் அப்படின்னு ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுப்பார். இப்போது இந்த கடைசி காட்சி இந்த படத்தில் ரொம்ப ரொம்ப கடைசி காட்சியில் வந்து இந்த கடைசி காட்சியை பார்க்கறதுக்காக இந்த படத்தை கொஞ்சம் பொறுமையாக பார்க்கணும். இப்போ வந்து ஷிண்ட்லர் வந்து தன்னுடைய தொழிலாளர்கள்ட்ட பேசுவார். என்ன பேசுவார்னா, ஜெர்மனி தோத்து போச்சு, நீங்கள் எல்லாரும் உங்கள் எல்லாருக்கும் நாளையிலிருந்து சுதந்திரம். ஜெர்மனி தோத்து போச்சு, உங்கள் எல்லாருக்கும் நாளையிலிருந்து சுதந்திரம். ஆனால் பிரிட்டன், ஃப்ரான்ஸ், யூஎஸ் ஆர்மி வந்து எங்களை மாதிரி ஆட்களை தான் தேடும். இப்போ நாங்கள் தான் வந்து தவறான ஆட்கள். ஜெர்மனை வந்து தேடி தேடி அவங்க
யாரெல்லாம் இதில் தொடர்பில் இருந்தாங்க ஆர்மி கூட, அவங்கள கொல்லுவாங்க. ஸோ எங்களை கொல்ல போகிறாங்க. அஃப்கோர்ஸ் நான் வந்து ஒரு கிரிமினல் அப்படின்வார். இவ்வளவு பேர் 1200 பேர் உயிரை காப்பாற்றின ஒரு ஆள் கடைசியாக சொல்லுவார், ஃப்ரீயாக பேசுவார், நான் ஒரு கிரிமினல், ஸ்லேவ் லேபரி, உங்களெல்லாம் வச்சு பணம் சம்பாதிக்கிறதுக்கு தான் நான் வந்தேன், நான் வந்து ஒரு கரெக்டான பர்சன் கிடையாது, என்னால் முடிஞ்ச அளவுக்கு உங்களை வந்து இங்கே கொண்டு வந்து சேர்த்துருக்கேன் அப்படின்ட்டு அங்கே வந்து எஸ்எஸ் ஆர்மி பீப்புளும் அங்கே நிற்பாங்க. அவங்கள்ட்டையும் சொல்லுவார், உங்களுக்கு 2 சாய்ஸ் இருக்குது, இன்னைக்கு நைட்டுக்குள்ளே இவங்களெல்லாம் கொண்டு போய் அந்த கேம்பில் வச்சு கொன்னுட்டு உங்கள் ஊருக்கு நீங்கள் போகலாம். அதில் வந்து நீங்கள் இந்த மாதிரி மனிதர்களை கொன்னவங்கன்ற பேரோட வீட்டுக்கு போவீங்க. இன்னொன்று வந்து இப்போவே கிளம்பி வீட்டுக்கு ஓடிடலாம், நாம் நல்லது செஞ்சுருக்கோன்ற எண்ணத்தோடு ஓடிடலாம், எதை வேணாலும் நீங்கள் முடிவு பண்ணிக்கிங்கன்னு வர. அங்கே இருக்கிற அந்த ஆர்மி பீப்புளெலாம் கிளம்பி போயிடுவாங்க வீட்டுக்கு. ஸோ ஃபைனலி she saved all those 1200+ people. நைட் வந்து இவர் கிளம்புவார். இவர் வந்து நான் இன்னைக்கு நைட்டோடு நான் ஓடணும், இந்த நாட்டை விட்டு ஓடணும், ஏன்னா வந்துடுவாங்க, வந்து ஆர்மி உள்ளே வந்துருச்சுன்னா ஜெர்மனை தான் தேடி தேடி கொள்ளுவாங்க அவங்க. அப்புறம் அவங்க வேகம் இருக்கும்ல, இந்த வெறுப்புணர்வு அவங்கள்ட்ட இருக்கும்ல. அப்போ இவர் வந்து இன்னைக்கு நைட் நான் கிளம்புறேன்னு கிளம்புவார். கிளம்பும்போது இந்த 1200 பேர், இந்த அக்கௌண்டன்ட் இவருக்கு ஒரு விஷயம் பண்ணுவாங்க. இதுக்கு மேல மனிதம்னு ஒன்று இருக்கான்னு எனக்கு தெரியல. என்ன பண்ணுவாங்கன்னா, வழியில வந்து உங்களை பிடிச்சிட்டாங்கன்னா, அதாவது ஆப்போசிட் ஆர்மி வந்து இப்போ ஜெர்மனை பிடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு இல்லையா, வழியில் உங்களை பிடிச்சிட்டாங்கன்னா நீங்கள் வந்து 1200 ஜியூவை வந்து வாழ வச்சவர் அப்படின்றத ஒரு லெட்டராக டைப் பண்ணி கீழே, அதாவது பேப்பரில் ஆட் பண்ணி 1200 எம்ப்ளாயீஸும் சைன் பண்ணி கொடுத்துருப்பாங்க அவருக்கு. நைட்டாக பண்ணியிருப்பாங்க. அந்த பேப்பரை எடுத்துக்கிட்டு இன்னொரு முக்கியமான காட்சி வரும் அதில். அந்த பேப்பரை எடுத்துக்கிட்டு அதுவரை இவர் போட்டிருந்த கோட் சூட் அதெல்லாம் இருக்குல்ல, அதுவரை அவர் அப்படி தான் தெரிவார். இப்போ தான் போரில் ஜெர்மன் தோற்று போச்சே, இந்த கோட் சூட்லாம் கழட்டிட்டு ஜூ போட்டிருப்பாங்கல்ல யூனிஃபார்ம், பிளாக் அண்ட் ஒயிட்டில் கோடு வர்ற மாதிரி, அதை போட்டுக்கிட்டு தான் தப்பிப்பார், வேறு வழி இல்லை, அதை போட்டுக்கிட்டு தான் இவர் போயாகணும். அப்போ அவர் கடைசியாக ஒரு டைலாக் பேசுவார். அதோட இந்த படம் வந்து நிறைவுக்கு வருது. இந்த படம் நிறைவடையும் போது சில விஷயங்கள் நடக்கும், அதுவும் சொல்கிறேன். கடைசியாக என்ன பேசுவார்னா, நீங்கள் வந்து 1200 பேரை காப்பாற்றிருக்கீங்க அப்படின்னு அந்த அக்கௌண்டன்ட் சொல்லும்போது இவர் வந்து, இல்லை இடையில நான் நிறைய பணத்தை வந்து செலவழிச்சிட்டேன், நிறைய வீடு வாங்கிறது அப்படி இப்படின்னு பணம் நிறைய செலவழிச்சிட்டேன், அந்த பணம்லாம் இருந்திருந்தா இன்னும் 100 பேரை காப்பாற்றிருக்கலாம், அதை நினச்சி நான் வருந்துறேன் அப்படின்வார். அது ஒன்று. இவர் கிளம்புற கார் அங்கே நிற்கும் ஒன்று. அப்போ வந்து சொல்வார், இந்த காரை விற்றுருந்தா நான் ஒரு 10 பேரை காப்பாற்றிருக்கலாம், 10 உயிர், 10 தலைமுறை. அப்புறமா அவர் அந்த நாசி பட்டனை வந்து ரொம்ப பெருமையாக போடுவார். அந்த நாசி பட்டன் வந்து இன் கோல்டு, அதுவும் வந்து விலை மதிப்பு இல்லாது, நல்ல விலைக்கு போகும். இந்த பட்டனை நான் விற்றுருந்தேன்னா 2 உயிரை, 2 தலைமுறையை காப்பாற்றிருக்கலாம், நான் ஒழுங்காக பண்ணலை அப்படின்வார். ஆனால் இவங்க எல்லாரும் அவரை வந்து கையை பிடிச்சி, இல்லை நீங்கள் எல்லாரும் எங்களை சேவ் பண்ணது பெரிய விஷயம்னு சொல்லுவாங்க. அதோடு அவர் கிளம்பி போவார். இதோட அந்த படம் ஆக்சுவலாக முடிவுக்கு வரும். ஆனால் அதுக்கு அடுத்த காட்சி ரொம்ப முக்கியமானது. இவர் இறந்த பொழுது ஒரு ஜெர்மன், அதாவது 2 ஜெர்மன், இப்போ யோசிச்சு பாருங்களேன், 2 ஜெர்மன், ஹிட்லரை இன்னைக்கும் யூதர்கள் வெறுப்பாங்க. ஆனால் இன்னொரு ஜெர்மன் ஷின்லரை இன்னைக்கும் யூதர்கள் கொண்டாடுவாங்க. நாட்டையே ஜெயிச்ச ஹிட்லர் மனசுல இல்லை, 1200 பேரை பாதுகாத்த ஷின்லர் மனசுல இருக்கார். ஷின்லர் புதைக்கப்பட்ட இடம் வந்து யூதர்களினுடைய இடம். நம்ப முடியுதா? ஒரு இனத்தையே அழிச்ச அந்த ஜெர்மன்
அந்த நாட்டினுடைய அதே இதிலிருந்து வர்ற ஜெர்மன் ஒருத்தர் யூதர்களினுடைய மரியாதைக்கு முக்கியமான இருப்பார். அப்புறம் ரொம்ப முக்கியமான விஷயம், அவருடைய இறந்த நாள் அன்னைக்கு அவரால் காப்பாற்றப்பட்ட 1200 ஃபேமிலியும் இன்னைக்கும் போய் அவங்க அந்த கல் வைப்பாங்க. கல்லறையில் ஒரு சின்ன கல் வச்சுட்டு போவாங்க. அவங்க இன்னைக்கு வர வைக்கிறாங்க அதை. அந்த தலைமுறை 1200 பேர் காப்பாற்றினார் இல்லையா, அந்த தலைமுறை இன்னைக்கு வர அவருடைய இறந்த நாளின் போது அந்த ஊருக்கு பயணித்து அவருடைய கல்லறையில் அந்த கல்லை வைப்பாங்க. இந்த கேரக்டரை பண்ணது வந்து லியாம் நீசன். அந்த கல் வைக்கிறது இருக்குல்ல, பியூட்டிஃபுல்லாக முடிச்சிருப்பாங்க இந்த மூவியை. அந்த கல் வைக்கிறதுல கடைசியாக கல் வைக்கிறது லியாம் நீசன் வைப்பார். இந்த ஆக்டரே வச்சிருப்பார். அவர் போனார், அவர் அந்த அந்த இதுக்கு போய் வைப்பார். இதுதான் ஷிண்ட்லர்ஸ் லிஸ்ட். ஒரு 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 பக்கா வியாபாரியாக தான் வந்து இறங்குவார் அவர். அவருடைய மனசை மாத்திர நிகழ்வே அந்த ஒரு சிவப்பு கலர் கவுன் போட்டுட்டு ஒரு குழந்தை அங்கேயும் இங்கேயும் ஓடி விளையாடிட்டு இருக்கும். திடீர்னு பார்த்தா அதை செதைச்சு அப்படியே ஒரு குப்பை மாதிரி அள்ளிட்டு போவாங்க. அதுல இருந்து தான் இவர் நம்ம பண்ணுறது தப்பு அப்படின்றது புரியும். அப்போ தப்புன்னாலும் நம்ம பணம் சம்பாதிக்கிறோம், அந்த பணத்து மூலம் இவ்வளோ பேரை காப்பாற்றலாமே அப்படின்னு காப்பாற்றுவார். நெட்ஃப்ளிக்ஸில் இந்த படம் இருக்குது. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி குழந்தைங்க கொஞ்சம் பெரியவங்களானதுக்கப்புறம் பார்க்கலாம். நிறைய நியூட் சீன்ஸ் இருக்கும். அதனால் ஃபேமிலியோடு உட்காந்து பார்க்கறதுன்றதெல்லாம் வாய்ப்பு இல்லை. நிறைய காட்சிகள் வந்து நமக்கு என்னடா வாழ்க்கை அது அப்படின்னு இருக்கும். ஒரு காட்சியை சொல்லி அதோட முடிச்சிடுறேன். நெருப்பில் வந்து மனிதர்களை தூக்கி போட்டால் மேலே வந்து புகையாக போயிட்டுருக்கும். இதுதான் காட்சி. வரிசலாக போயிட்டுருப்பாங்க. சாக போகிறோன்னு தெரியும் அவங்களுக்கு, பெரியவங்களுக்கு சாக போகிறோன்னு தெரியும். வரிசலாக போயிட்டுருக்காங்க. இந்த அடுத்து தூக்கி போடுவாங்க. அதில் குழந்தைங்க சிரிச்சிட்டு போகும். சின்ன குழந்தைங்க சிரிச்சிட்டு ஜாலியாக விளையாடிட்டு போகும். அப்படி விளையாடிட்டு போகும்போது அந்த எஸ்எஸ் ஆர்மி பீப்புள் அந்த குழந்தைங்களை பார்த்து இப்படி கை காமிச்சிட்டு இருப்பாங்க ஜாலியாக. அதாவது அந்த மத இன ஜாதி உணர்வு வந்துருச்சுன்னா மனுஷனே கிடையாது. நீ இந்த ஜாதி, நீ இந்த மதம், நீ இந்த கம்யூனிட்டின்னு பேச ஆரம்பிச்சிட்டான்னா ஒருத்தன், அவன் வந்து மிருகம்தான். அவன் வந்து மனுஷனே கிடையாது. ஷிண்ட்லர், SCHINDLER. நீங்கள் அடிங்க, இதில் அடிங்க, கூகுளில் வந்துடும். ஷிண்ட்லர்ஸ் லிஸ்ட். இந்த படத்தை பார்த்தீங்கன்னா மனிதம் தான் கடைசியில் ஜெயிக்குது. எந்த மாதிரியான இடமா இருந்தாலும் மனிதம் தான் ஜெயிக்குது. இன்ஃபேக்ட் ஜெர்மனில் ஷிண்ட்லரை நினச்சி ரொம்ப பெருமைப்படுறாங்க, ஹிட்லரை நினச்சி வருந்துறாங்க நிறைய பேர். ரொம்ப அந்த ஜெர்மன் பீப்புள் நிறைய பேருக்கே இந்த கொலைகளில் உடன்பாடு இல்லை. ஆனால் ஆச்சரியம் என்னென்னா அவங்களுக்குலாம் தெரியல, கேம்ப் இருக்கிறதே தெரியல. அந்த அளவுக்கு இருட்டடிக்கப்பட்ட சமூகமாக மாறிச்சு. ஹிட்லர் அப்படின்ற மனிதனுடைய ஒரு குணாதிசயம் சொல்கிறேன். அவர் இந்த மேடைகளில் பேசும்போது கவனிச்சிருக்கேன், அவருடைய டாக்ஸ் எப்பவுமே ஒரு 1 மணி நேரம் 1.5 மணி நேரம் அப்படி போகும். அப்படி தான் பேசுவார். ஒரு 6 அல்லது 7 நிமிடத்துக்குள்ள ஜெர்மனி இந்த நாடு நம்மளுது, இந்த நாடை தாண்டி யாரும் இருக்கக்கூடாது, இந்த நாடு ஃபுல்லாக நம்மளாக இருக்கணும்,
இந்த மாதிரி அந்த உசுப்பேத்துற பேச்சுன்னுவாங்கல்ல, அதே தான் பண்ணுவார். நான் தான் சொன்னனே, இதை பேசும்போது சில அரசியல்வாதி, இந்தியாவில் இருக்க சில அரசியல்வாதிகள், அரசியல் தலைவர்கள் எல்லாம் ஞாபகத்துக்கு வருவாங்க. அதே மாதிரி சில நாடுகள் நமக்கு ஞாபகம் வரும்னு சொன்னனே. இந்த படத்தை பார்த்து முடிச்சதுக்கு பிறகு ஒரு மினிமம் ஒரு 5 நிமிஷமாவது நீங்கள் கொஞ்சம் அமைதியாக இருப்பீங்க. ஒன்றும் பண்ண முடியாது உங்களால். சீட்டட், நீங்கள் என்னவா உட்காந்து பார்த்தீங்களோ அப்படியே இருப்பீங்க. யூ கான்ட் மூவ் லெஃப்ட் அண்ட் ரைட். பிகாஸ் அந்த நான் வந்து காட்சிகளை ரொம்ப அதிகம் காண்பிக்கலை. இங்கே நிறைய ஃபேமிலியோடு பார்க்குறோம். அதை பார்த்து உணர்றது தான் பெட்டராக இருக்கும். ஸோ திஸ் இஸ் த மூவி ஷிண்ட்லர்ஸ் லிஸ்ட். ஆஸ்கார் வின் பண்ண மூவி, எக்கச்சக்கமான விருதுகளை எடுத்த மூவி இது. ஸ்பீல்பெர்கினுடைய கரியரில் ஒரு பெஸ்ட் மூவி அப்படின்னு வச்சிடலாம். தனியாக எடுத்து வச்சிடலாம். வரலாற்று தடயம் இது. மூவின்றதெல்லாம் தாண்டி ஒரு வரலாற்று தடயம். இன்னொரு 100 வருஷம் கழித்து இதை பார்த்தா இது வந்து ஒரு என்ன சொல்லலாம், அதான் சொன்னேன் முதல்ல சொன்னது, இந்த மாதிரி இருக்கக்கூடாது, இந்த மாதிரி இருக்கணும். ரெண்டுத்துக்கும் இந்த படம் சாம்பிளாக இருக்கும். ஒரு ஜெர்மனாக இருக்கக்கூடாது, இன்னொரு ஜெர்மனாக இருக்கணும். ஸோ இன்றைக்கி எப்படி இருந்தது அப்படின்றத நீங்கள் சொல்லலாம். டைப் பண்ணுங்கள், நான் அதை பார்க்குறேன். ஐ ஹோப் இந்த உலக படங்களுக்கு கொஞ்சம் போவோம். இதுக்கு வந்து ஐ திங்க் 8.9 நினைக்கிறேன் ரேட்டிங் இந்த படத்துக்கு. அன்பே சிவத்துக்கு 8.2. ஸோ நீங்கள் கவனித்து பாருங்களேன், இந்த நல்ல ரேட்டிங் எடுக்கிற படம் எல்லாத்துலேயும் பேக்ட்ராப் பார்த்தீங்கன்னா மனிதம் தான் வந்து நிற்கிது. உலக படங்களை கொஞ்சம் பார்ப்போம். இன்னும் எவ்வளோ நாளைக்கு தான் இந்த வழக்கமான 2 ஃபேமிலிக்குள்ளே தகராறு, 2 ஊருக்குள்ளே தகராறு, 2 குடும்பத்தில் தகராறு, நீயா நானா, இந்த இதுலேயே எவ்வளோ நாளைக்கு பார்த்துட்ருக்கிறது. இன்னும் உலகம் மிகப்பெரியது. உலகத்திற்கான கான்செப்ட்ஸ் வந்து ரொம்ப பெருசு. ஆனாலும் எல்லாம் கடைசியில் ஒரு பாயிண்டில் தான் நிற்குது, அது மனிதம். ஸோ wishing you all the very best. அண்ட் இது முடிச்சுட்டு இப்போது உங்களை வந்து கூப்பிட்றேன். யாராவது ஒருத்தங்கள்ட்ட பேசுகிறேன். யார் வரீங்களோ லைனில் அவங்கள்ட்ட பேசுகிறேன். இந்த மூவி எப்படி இருந்தது, இங்கே பேசுனது எப்படி இருந்ததுன்னு அதை பற்றியும் நாம் பேசலாம். தேங்க்யூ. லவ் யூ ஆல். பாய்.